Bismillahirrahmanirrahim. Ya akramal khalqi ma liman aludhu bihi siwaka inda hululil hadithil amabi maulaya salli wa sallim daiman abada ala habibika khairil khalqi kullihim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala asyrafil anbiya'i wal mursalin sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil 'azim. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Thumma atimmus siyama ilal lail. Wa qala nabiyyuna Muhammadun sallallahu alaihi wasallam la tuwasilu. Qalu innaka tuwasilu ya Rasulullah. Qala sallallahu alaihi wasallam lastu ka ahadin minkum inni ut'amu wa usqa atau kama qala alaihi salatu wassalam. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமம் கூறி துவங்குகிறேன். ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரினும் மேலான நாயக கண்மணி சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் புனிதமான குடும்பத்தவர்கள் மீதும் அவர்களின் அடியொட்டி வாழ்ந்த உத்தம சத்திய ஸஹாபா பெருமக்கள், அதை தொடர்ந்து தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவற்றுமாக. ஆமீன்.
காயல்பதி வாழும் வள்ளல் வழிமார்களின் துஆவை வேண்டி இந்த புண்ணியம் மிகுந்த பரக்கத்தான புகாரி ஷரீஃப் மஜ்லிஸிலே அடியேனும் கலந்து கொள்வதில் அதில் பேச வாய்ப்பு கிடைத்தமை பெரும் பாக்கியமாக கருதி இந்த மஜ்லிஸை துவக்க காலத்தில் அந்த சிந்தனையை அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே போட்டு அந்த இஹ்லாஸான மேன்மக்களுடைய அந்த கபூலியத்திற்கு அடையாளமாக சுப்ஹானல்லாஹ் ஒரு நூற்றாண்டு காலத்தை ஒட்டி 99 வருட காலங்கள் தொய்வின்றி தொடர்ந்து கம்பீரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸிற்கு இந்த மஜ்லிஸிலே தற்போது நிர்வாகிகளான அந்த பெருமக்கள் அவர்களுக்கும் மற்றும் என்னை இங்கே இந்த முபாரக்கான மஜ்லிஸிலே பேசுவதற்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த பெருமக்களுக்கும் நன்றி கடமை பற்றிருக்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. சையதுனா முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த பகீரத பிரயத்தனமும் உழைப்பும் சுப்ஹானல்லாஹ் காலங்கள் கடந்தும் இங்கே தென்னகத்திலே தமிழகத்திலே சிறு குழந்தைகள் சிறுவர்களெல்லாம் காலையிலிருந்து நாம் அவதானித்து கொண்டிருக்கிறோம், காதில் விழுந்து கொண்டிருக்கிறது. வயது முதிர்ந்தோர்கள் வயது வித்தியாசமின்றி சிறுவர்கள் கூட அழகாக ஓதுகிறார்கள் என்று சொன்னால் 20க்கும் மேற்பட்ட நூல்களை தொகுத்திருந்தாலும் 16 ஆண்டு காலங்கள் ஏறக்குறைய இந்த சஹீஹுல் புகாரிக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கழித்து ஒரு ஹதீஸ் ஒரு இடத்தில் கிடைப்பதற்காக வேண்டி 1 மாத காலங்களெல்லாம் பிரயாணப்பட்டு இரவுகள் சரியாக நித்திரை கொள்வது கிடையாது. இமாம்னா புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மாணவர்கள் சொல்கிறார்கள், இரவு நேரங்களிலே எங்களுடைய உஸ்தாத் அவ்வப்போது எழுவார்கள், ஹதீஸுடைய விஷயத்திலே அந்த பணிகளிலே அவர்கள் கவனம் செலுத்துவார்கள், விளக்கு எரிப்பார்கள். இப்படி ஒரு 18 தடவை கூட நடக்கும், 18-20 தடவை கூட இடையிலே இரவிலே அவர்கள் நித்திரையை கலைந்து ஹதீஸினுடைய அந்த கல்விகளிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா. அதனுடைய கபூலியத் குர்ஆனுக்கு அடுத்த ஒரு நூலாக இந்த புகாரியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட புகாரி ஷரீஃபை 1 மாத காலம் தொடர்ந்து ஓதக்கூடிய இந்த மஜ்லிஸிலே அடியேன் கலந்து கொண்டு அதனுடைய விளக்க உரை நிகழ்த்துவதிலே பெரும் பாக்கியமாக கருதி என்னுடைய விளக்க உரைக்குள்ளால் நுழைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்ட பாடம் பாபு தஅஜீலில் இஃப்தாரி, நோன்பு திறப்பதை விரைவுபடுத்துவது பற்றி உண்டான பாடம் இன்று காலையிலிருந்து துவங்கப்பட்டு ஓதப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்திலே துவக்கமாக ஸஹ்ல் இப்னு ஸஅத் அஸ்-ஸாயிதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஸாலு நாசு பி கைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர, நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தும் காலமெல்லாம் ஜனங்கள் நலவிலேயே நிலைத்திருக்கிறார்கள் என்று நாயக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸின் ஓதி துவங்கியிருந்தார்கள். இன்று காலையிலே இந்த ஹதீஸினுடைய விரிவுரையை நாம் சற்று பேசி அதை தொடர்ந்து இந்த ஹதீஸிற்கு உண்டான தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு சில ஹதீஸுகளுக்கு விளக்கமாகவும் நாம் அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த ஹதீஸிலே எடுத்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஸாலு நாசு, மக்கள் என்று சொல்கின்றார்கள்.
மக்கள் என்றால் நமக்கு தெரியும், அது முஸ்லிமான நோன்பாளிகள் என்று தெரியும். ஏன் பொதுவாக மக்கள் என்று குறிப்பிடுகிறார்கள்? மக்கள் நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தும் காலமெல்லாம் அளவிலேயே அவர்கள் நிலைத்திருப்பார்கள் என்று சொன்னார்கள் அல்லவா? மக்கள் என்று சொன்னால் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுமா, அடைய வழிந்து கொள்ளுமா? ஏனென்றால் இன்றைய காலத்திலே நோன்பு திறப்பு இஃப்தார் நிகழ்ச்சி என்று எல்லோரும் அரசியலுடைய அந்த சூழலிலே நோன்பு திறக்கும் இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்படுத்துகின்றார்கள். சினிமாக்காரர்கள் கூட ஏற்படுத்துகின்றார்கள். அவர்களும் நோன்பு இருந்ததாகவும் சொல்கின்றார்கள். இப்படியெல்லாம் பத்திரிகையின் ஊடாக நாம் செய்திகளை கேள்விப்படுகின்றோம். அப்போ எல்லாத்தையும் அடைந்து கொள்ளுமா? இஸ்லாம் அல்லாதவர்களை அடைந்து கொள்ளுமா? மக்கள் நோன்பு திறக்கும் காலமெல்லாம் என்று சொன்னால் அதற்குத்தான் மதரசாக்களிலே பாடங்கள் உசூலெல்லாம் பாடம் நடத்துகிறார்கள். அந்த அடிப்படையிலே சொல்லுவார்கள், இந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனிலும் பார்க்கலாம், ஹதீஸ் நெடுகளையும் பார்க்கலாம். நாஸ் என்று சொன்னால் எல்லா மக்களையும் எடுத்துக்கொள்ளாது. அந்த உசூலிலே சொல்லுவார்கள், ஆமுன் உரீது பிஹில் ஹாஸ். இது பொதுவாக நாஸ் என்று உமூமான வார்த்தையாக இருந்தாலும் இதை கொண்டு ஹாஸை நாடப்படுகிறது, குறிப்பிட்டவர்களை நாடப்படுகிறது. அந்த குறிப்பிட்டவர்கள் யார்? அஸ்ஸாயிமூன் அல் முஸ்லிமூன், முஸ்லிமான நோன்பாளிகள் என்று நாம் விளக்கம் கொள்ள வேண்டும். ஆக முஸ்லிமான மக்கள் நோன்பை விரைவுபடுத்தும் காலமெல்லாம் நல்லதிலே நிலைத்திருப்பார்கள், நலவிலே நிலைத்திருப்பார்கள் என்று நாயகம் சொன்னார்கள் அல்லவா? நாயகம் நலவு என்று சொன்னதற்கு பிறகு வேறு என்ன வேண்டும்? அந்த இத்திபாவு சுன்னா, நாயகத்தினுடைய அந்த சுன்னத்தை பின்பற்றும் பொழுது அதைவிட வேறு நலவு என்ன இருக்க முடியும்? அறிஞர்கள் விளக்கம் தருவார்கள். லித்து ஷர்ரி வல் ஃபஸாத், முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், கெடுதி குழப்பங்கள் இவைகளுக்கு மாற்றமானது. அதெல்லாம் இல்லாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அருள் வாக்கியத்தை நாம் ஏற்று நடக்கும் பொழுது, எடுத்து நடத்தாட்டும் பொழுது எல்லா கயிறுகளும் இருக்கு என்பதை விளக்கமாக நாம் கொள்ள முடிகின்றது. மா அஜ்ஜலுல் ஃபித்ர், நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தும் காலமெல்லாம் என்று சொன்னால் முத்தத ஃபிஅலிஹிம் ஸாலிக, இந்த மா என்ன? மா அஜ்ஜலுல் ஃபித்ர், நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தும் காலமெல்லாம் என்று சொன்னால் அவற்றை செய்யும் காலமெல்லாம் மக்கள் நலவிலை நீடித்திருப்பார்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இந்த நோன்பை திறப்பதை விரைவுபடுத்துவது என்ற சம்பந்தப்பட்ட ஹதீதுகள் புகாரி ஷரீஃபினுடைய இந்த ஹதீதிற்கு விளக்கமாக ஷரஹ் கித்தாபுகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஃப்தாரை சீக்கிரமா துரிதப்படுத்தி செயல்படுத்துவது சம்பந்தமான சிலாகித்து வரக்கூடிய எண்ணற்ற பல ஹதீதுகளை பதிவு செய்கின்றார்கள். அதில் கிதாபு ஐனி போன்ற கிதாபுகள்லாம் எழுதுவார்கள். திர்மிதியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், ஹதீஸு குதுசி, நாயகம் சொல்லுவார்கள், காலல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல அஹப்பு இபாதி இலைய அஜலுஹும் ஃபித்ரா, என்னுடைய அடியார்கள்ல எனக்கு ரொம்ப விருப்பமானவங்க இஃப்தாரை விரைவுபடுத்துறாங்கல்ல, அந்த அடியார் எனக்கு உகப்பானவர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். அப்ப இஃப்தாரை விரைவுபடுத்தி செய்வது என்பது அல்லாஹ்வுக்கும் உகப்பு, நாயகத்திற்கும் உகப்பு. நாயகம் இன்னும் ஒரு படி மேலே ஃபர்ஸ்ட் கிளாஸாக போய் சொல்லுவாங்க, இந்த இஃப்தாரை விரைவுபடுத்துறதுக்கு, தாஜீல் செய்வதற்கு, லா யஸாலு தீனு ஸாஹிரா, இந்த மார்க்கம் ஸாஹிரா என்று சொன்னால் காலிபன் ஆலியன், உயர்ந்து இருக்கும், இந்த தீன் உயர்ந்து இருக்கும். இந்த ஹதீஸ் அபூதாவுதில் பதிவு செய்யப்படுது. இந்த தீன் எப்படி உயர்ந்திருக்குன்னு கேட்டா, மா அஜ்ஜலு நாஸ் அல் ஃபித்ர, இஃப்தாரை வந்து ஜனங்கள் சீக்கிரமா விரைவுபடுத்தி பிடிக்கிறாங்கல்ல, நோன்பு திறக்கிறாங்கல்ல, அதை செய்யும் காலமெல்லாம் இந்த தீன் உயர்ந்து இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதற்கு ஒரு ரீசனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த ஹதீஸிலே சொல்லுவார்கள், லி அன்னல் யஹூத வன் நஸாரா யுஅஹிரூன், யூதர்கள் நஸ்ரானிகள் அவர்கள் நோன்பை ரொம்ப தாமதப்படுத்தி நோன்பு திறப்பார்கள். தாமதம் என்று சொன்னால் குறிப்பிடப்பட்ட வக்தையும் தாண்டி அல்லாஹ்கிட்ட கட்டளையை தாண்டி அவர்கள் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக போய் என்ன செய்வான்னு கேட்டால் தாமதப்படுத்தி நோன்பு திறப்பாங்க. இது யாருடைய பழக்கம்? நோன்பை சுணங்கி திறப்பது என்பது யூதர்கள் நசரானிகளுடைய பழக்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இதை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்கள் நான் கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டதுண்டு. திரைக்கு அப்பால் இருந்து தாய்மார்கள் நிறைந்த சகோதரிகள், மதரசா மாணவ கண்மணிகள் எல்லாம் அவர்களும் பங்களித்து அந்த ஹதீஸ் பாடம் ஓதக்கூடிய நேரத்திலேயே கலந்து கொண்டு ஆண்களை காட்டிலும் தாய்மார்கள் நிரப்பமாக இருந்து அவதானித்து கொண்டிருக்கிறீர்கள். மாஷா அல்லாஹ். ஆங்காங்கு இல்லங்களிலிருந்தும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் லைவ்லையும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஊர்களில் அப்படி ஒரு கலாச்சாரம் கிடையாது. அல்லாஹ் காப்பாற்றிட்டான். இது உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய நன்றி கடன். நேற்றைய தினத்தில் பார்க்கின்றோம், மாப்பிள்ளையை அழைத்து வரும் பொழுது தஃப் அடித்து சஹாபாக்களுடைய அந்த சுன்னத்து நாயும் சொன்னாங்க இல்லையா, அந்த இதை முறைப்படி செஞ்சுட்டு வராங்க. ஒரு காலம் இருந்ததாம் இதற்கு இல்லாமல் மார்க்கத்துக்கு முரணான தாளங்களோடு வந்ததை முன்னோர்கள் நேர்த்தியாக லாவகமாக அந்த தீய கலாச்சாரங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு நன்மையின்பால் தலைமுறையாக வார்த்தெடுத்து வர்றாங்க இல்லையா. இது முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியமானது. நான் சொல்ல வரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், சிட்டிகளில் பார்த்தோம்னு கேட்டால் இப்போ வரக்கூடிய இன்னும் ஒரு சில நாட்களிலே இந்த வருடம் 2025 நிறைவு பெற்று இன்ஷா அல்லாஹ் 2026வது புத்தாண்டை உலகம் எதிர்நோக்கி இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஆயுள்களை அல்லாஹ் ஹயாத்தை சாலிஹான அமல்களுடன் ஆஃபியத்தோடு நீடிக்க செய்வானாக. இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற பெயரிலே வாலிபர்கள் முறையற்று ஹராமான கேளிக்கைகளில் ஈடுபடக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கின்றோம். அந்த புத்தாட்ட கொண்டாட்டம் என்ற பெயரிலே இரவெல்லாம் கண் விழித்து மது மாது என்று சிட்டிகள் ரொம்ப நாளுக்கு நாள் வருடம் மோசமாக கொண்டிருக்கிறது. அதில் கவலையான விஷயம், டூ வீலர்களை அவர்கள் வேகமாக சென்று விபத்துகளும் அந்த நாளில் ஏற்படுகின்றது புத்தாண்டு தினத்திலே. இதெல்லாம் யகூதிகள் நஸ்ரானிகளுடைய கலாச்சாரம் அல்லவா. அதனால்தான் நமது உயிரினும் மேலான ஹாத்தமுன் நபி கண்மணி நாயகம் அவர்கள் இந்த தீனை செதுக்கிக்கிட்டே வந்தாங்க. நம்மளை ஒவ்வொரு விஷயம் சொல்லும் பொழுது, எப்பா இது யூதர்களுடைய பாதை, இது நஸ்ரானிகளுடைய பாதை, இது முஷ்ரிக்கின்களுடைய பாதை, இந்த பாதை வேணாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு அமல்களுக்கும் பின்னால் அதோடைய ஃப்ளாஷ்பேக்காக இதை செய்யாதீங்க, ஹாலிஃபுல் யஹூத வன் நஸாரா, அந்த யூதர்களுக்கு நசரானிகளுக்கு மாற்றம் செய்யுங்க, அவங்க அப்படி போவாங்க அந்த பாதையில், நீங்கள் இந்த பாதையில் போங்கன்னு சொல்லிட்டு நம்மளையெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பயே நம்மளை பக்குவப்படுத்திட்டு போனாங்க. அதில் ஒன்று தான் அபூதாவுது வரக்கூடிய இந்த ஹதீஸில் யூதர்களும் நசாராக்களும் நோன்பு திறப்பதை அந்த வக்தெல்லாம் தாண்டியவர்கள் தாமதமாக நோன்பு திறப்பாங்க. அதனால் அவங்களுக்கு மாற்றமா நீங்கள் உம்மத்தில் உள்ள நீங்கள் நோன்பு திறக்கிற நேரம் வந்துருச்சா, தாமதப்படுத்தாதீங்க, அந்த வக்து வந்த உடனே நீங்கள் நோன்பு திறந்துருங்க என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தர்றாங்க. சரி, இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நம்ம அடுத்து நகர்வை நோக்கி போவோம். என்னன்னு கேட்டால், சரி, தாஜீலுல் இஃப்தார், நோன்பை விரைவாக துரிதப்படுத்தி திறக்கணுங்கிறது ஹதீஸில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடமாக போட்டிருக்கிறாங்க. எண்ணற்ற ஹதீஸ் கிரந்தங்கள்லையும் வந்திருக்குது. இந்த தாஜில் இஃப்தாரை விரைவுபடுத்துறங்கிறது எப்படி, இதனுடைய மீனிங்கை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற விளக்கத்துக்கு நம்ம வருவோம். நம்முடைய ஆபாக்கள் முன்னோர்கள் இதை பெர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க, அதை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு எந்த குழப்பமும் தேவையில்லை, குழம்ப வேண்டிய அவசியமும் இல்லை. காரணம் இருக்குது. இன்றைக்கி சமூக வலைதளங்கள், சோசியல் மீடியாக்கள் என்பது எல்லாரையும் போய் சென்றடைஞ்சிருச்சு, எல்லா குக்கிராங்குள் வரைக்கும் சென்றடைஞ்சிருச்சு.
யூடியூப் அவங்க திறந்து பார்த்தாங்கன்னு கேட்டால் எல்லாரும் பயான் பண்ணுறாங்க. 3 மாதம் கோர்ஸ் படிச்சிருக்காங்க, அவங்களும் பயான் பண்ணாங்களாம். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஆணும் பொண்ணும். அது ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயங்க. பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் அது இந்த நாடக நடிகைகள் மாதிரியாக என்ன செய்கிறாங்க, துண்டை சுருட்டிட்டு வந்துட்டு துண்டை சுருட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு குழந்தை மாதிரி அப்படி தாளாட்டுற மாதிரியா பிள்ளைக்கு பேர் வைக்கிறாங்க. பாங்கலாம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நாடகம்லாம் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த சோசியல் மீடியாக்களில் அதிகம் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், நம்மை பார்த்து அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅவை பார்த்து பாவிகளாக சித்தரிக்கப்பட்டு பேசப்படுது. ஏன்னா இவங்க நோன்பை ரொம்ப தாமதமாக திறக்கிறாங்க, ரொம்ப தாமதப்படுத்தி நோன்பை திறக்கிற நம்ம ரொம்ப தாமதம்டா அவங்க முன்னோர்களோட பேச்சு கட்டிட்டு பேணுதுங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப டிலே பண்ணி திறக்கிறாங்க, இது பெரிய பாவம் அப்படி சொல்லிட்டு பெரிய ஹராத்தை நம்ம செஞ்சது மாதிரியே நம்மளை பற்றி இடி துரைத்து பேசுகிறாங்க. இந்த விளக்க உரை மேடையில் மஜ்லிஸில் நம்ம யாரையும் இடித்துரைத்து பேசுறது நோக்கமே கிடையாது. ஒரு புனிதமான கபூலியத்தான் நம்ம மஜ்லிஸ் இது. நாம் விளங்கணும்ல, நம்ம சந்ததிகளுக்கு விலக்கி கொடுக்கணும்ல. இப்போ நம்ம இங்கே 1 மணி நேரம் 1 மணி நேரம் பேசிட்டு போயிடுறோம். இன்றைக்கி பேசுகிறது யூடியூப் தான். எதுக்கு எடுத்தாலும் யூடியூப்பை பார்க்குறாங்க, ஃபேஸ்புக்கை பார்க்குறாங்க, ட்விட்டரை பார்க்குறாங்க. அடித்து பார்த்தோம்னா இஃப்தார் சம்மந்தமாக எல்லாம் அவங்க பேசுகிறது தான் வரும். அது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நாம் தவறாக செய்தது போல் சொல்லும் பொழுது இப்போ நாம் இந்த தாஜுல் இஃப்தாருடைய பாடத்தில் விளக்க வேண்டிய அவசியம் கட்டாயமும் தேவையும் நமக்கு இருக்குது. இப்போ நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னான்னா, அதிம்மு சியாம இலல்லை, இரவு வர்ற வரைக்கும் நீங்கள் நோன்பை பூர்த்தியாக்கணுங்கிறான். இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அப்போ இரவு வரணும். அப்போ இரவு வருவது என்பது குரூபு ஷம்ஸ், சூரியன் நல்லா மறையணும். மறைஞ்ச பிறகு தானே இரவு வரும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, தாஜீலுல் இஃப்தார், நோன்பு திறக்கிறதை விரைவுபடுத்துன்னு சொல்கிறாங்கல்ல. இந்த கருத்தை கல்லல் நபியின் இந்த கருத்தை சிறமேல் ஏந்தி நாம் என்ன செய்கிறோம், முன்னோர்கள் மக்ரிபு ஃபர்து தொழுகையை விட பின்னாடி வச்சிடுறோம், முன்னாடி இஃப்தாரை கொண்டு வந்துடுறோம். ஏன் முன்னாடி இஃப்தாரு? சில ஊர்களில் நகரம் அடிப்பாங்க, சில ஊர்களில் பாங்கு சொல்லுவாங்க. பாங்கு சொன்னாலும் பரவாயில்லை, இஃப்தார் ஓடிக்கிட்டே இருக்கும். இதில் என்னன்னு கேட்டால், இஃப்தாரை நம்ம ரொம்ப நோம்பு திறக்கிறோம், அது என்னடா சாப்பாடு வரையும் சில ஊர்களில் போய்கிட்டு இருக்கு. இஃப்தார் திறக்கிற நிகழ்ச்சியில் பார்க்குறோம்ல, அங்கே இன்னொரு கவலையான விஷயம்னு கேட்டால், நோம்பு திறக்கக்கூடிய அந்த நிகழ்விலே சிற்றுண்டி உணவு எல்லாம் பெருகு உணவு எல்லாம் உண்டுட்டு தாமதப்படுத்தும் போது மக்ரிபுடைய வக்து லேட்டாகி போயிடும். ஆனால் நம்ம இஃப்தாரை முற்படுத்தினுக்கிறதுக்காக ஒரு லைட்டாக நாயகம் சொல்லியிருக்கிறா, அதை நாம் எடுத்து நடக்கணும், அவங்களுக்கு இத்தாத்து செய்யணும், கட்டுப்படணும். அதனால் நம்ம முன்னோர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பேரித்தம்பழம் தண்டி சின்ன உணவுகளை உட்கொண்டுட்டு மக்ரிப் தொழுகைக்கு போயிடும். இதுதான் எல்லா ஊர்களையும் நடக்குது. எங்கேயாச்சும் மாற்றமாக நடக்குதா? இல்லையே. அந்த வக்து வந்த உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம், வாங்க சொல்கிறோம். ஒரு பக்கம் நோம்பு திறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நோம்பு திறக்கிறதுல அதுக்கு நாயகம் அழகாக சொல்லியிருக்கு. அவருடைய செயல்பாடு அபூதாவூத் திர்மிதி போன்ற ஹதீதுகளில் வருது. கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஃப்திரு கப்ல அன் யுஸல்லி அலா ருத்பாத்தின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிபு தொழுகைக்கு முன்னால் நோம்புடைய காலத்தில் உலர்ந்த ஒரு சில பேரித்தங்கனிகளை வைத்து பெருமானா நோம்பு திறப்பாங்க தொழுகருக்கு முன்னாலேயே. அந்த ஹதீனுடைய தொடர்ச்சியில் அப்படி உலர்ந்த பேரித்தங்கனிகள் இல்லை என்றால், உலராத பேரித்தங்கனிகள் அதுவும் இல்லை என்றால், அட்லீஸ்ட் சில மிடரு தண்ணிகளை அருந்திவிட்டு நாயகம் அதற்கு அப்பாரம் தான் என்ன செய்வான்னு கேட்டால் மக்ரிப் தொழுவாங்க அப்படிங்கிற ஹதீதெல்லாம் இதற்கு விளக்கமாக நமக்கு விளக்கம் தருகிறார்கள். பெரியோர்களே, அப்போ இந்த ஹதீஸிற்கு அடுத்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு பாபு தாஜீல் இஃப்தார் பாடம் படித்தாங்கல்ல, ஓதுனாங்கல்ல, அதற்கு அடுத்த ஹதீஸிலே விளக்கமாக வருது. தாஜீலுங்கிற பேரில் ரொம்ப சீக்கிரமாக ஏதோ ஒரு பத்திரிகையை பார்த்து சயின்ஸுங்கிற பேரில் சூரியன் முழுமையாக மறைவதற்கு முன்னால் நோன்பு திறக்கிறது என்பது அந்த நோன்பு செல்லாது என்பதற்கு அடுத்த ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க மூலமாக அறிவிக்கப்படுது. அம்மா சொல்கிறாங்க, அஃப்தர்னா அலா அஹ்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி ஷரீஃபில் இன்று ஓதப்பட்ட ஹதீஸ்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் யௌம கைஸின் ஒரு நாள் பொழுது மேக மூட்டமாக இருந்துச்சு. அப்போ மேகம் சூழஞ்சிரும் பொழுது சும்மா தொலைஆத்தி ஷம்சு, அப்போ நாங்கள் நோம்பை திறந்துட்டோம். மேகமாக இருந்துச்சா, சூரியன் மறைந்துருச்சுன்னு நினச்சி நாங்கள் நோம்பை திறந்துட்டோம். அப்புறம் பார்த்தா அப்போ தான் தெரியுது சூரியன் தெரியுது, மறையலைன்னு எங்களுக்கு தெரியுது. அப்போ அந்த நேரத்தில் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளரான ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சா, ஃபஉமிரு பில் கலா, இப்போ நம்ம வக்து வர்றதுக்கு முன்னாலேயே நோம்பை நம்ம செஞ்சு திறந்துட்டோம். புரியுதுங்களா? மேகமாக இருந்துச்சு, சூரியன் மறைஞ்சிச்சுன்னு நினச்சி நம்ம நோம்பை திறந்தோம். அப்புறம் பார்த்தா சூரியன் தெரியுது. இப்போ அம்மா வக்து வர்றதுக்கு முன்னால் நோம்பை திறந்துட்டோம். இப்போ வக்து வர்றதுக்கு முன்னால் நோம்பை திறந்ததுனால இந்த நோம்பை கலா செய்ய வேண்டுமா என்று கேட்கப்படுது அவங்கள்ட்ட. இந்த அறிவிப்பாளர் ஒரு அறிவிப்பாளரில் அந்த ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, புத்து மீனல் கலா, அது எப்படி கலா இல்லாமல் எப்படி இருக்கும்? கலா செய்யாமல் இருக்க முடியுமா? கலா செய்யணும். ஏன்னா வக்து வருவதற்கு முன்னாலேயே நோம்பு திறந்ததுனால அந்த நோம்பை நீங்கள் கலா செய்யணும், திருப்பி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பாளர் விளக்கம் சொன்ன அந்த செய்தியும் இன்று ஓதப்பட்ட பாடத்திலே தொடர்ந்து வருகிறது. இப்போ இன்னைக்கு சில பேர்கள் வக்து வர்றதுக்கு முன்னால் நோம்பு திறந்துடுறாங்க. என்ன கேட்டால் சூரியன் முழுமையாக மறையிருக்கும்னா மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதற்கு அந்த இதில் போய் நம்ம விழுந்துடக்கூடாது, நாம் தெளிவாக இருப்போம். இது ஏன் பதிவு செய்கிறேன்னு கேட்டால், தமிழகத்தில் பல ஊர்களில் ஊருக்கு ஓரமாக உட்காந்து அட்வான்ஸாக ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் பேங்க சொல்லிடுவாங்க. அப்பாவி மக்க பாமர மக்க அந்த பாங்கை கேட்டு பகலெல்லாம் நோன்பு இருந்துட்டு அந்த பாங்கை கேட்ட உடனே வக்து வந்துருச்சு நோம்பை திறந்துடுறாங்க. வக்து வர்றதுக்கு முன்னால் நோம்பை திறந்தா அது தண்டனையாக்கும் என்பது இமாம் ஹாக்கிம் ரஹமத்துல்லாஹ் சஹீஹாகவே ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. இமாம் நசாயி ரஹமத்துல்லாஹ் தன்னுடைய குபுராவினை பதிவு செய்கிறாங்க. பைஹக்கி போன்ற பல ஹதீஸ் நூலில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் ஒரு நாள் நித்திரை கொண்டு இருந்தேன். அப்படி உறங்கி கொண்டிருக்கின்ற பொழுது இருவர் என்னை அழைத்து ஒரு மலைக்கு அழைத்து சென்றார்கள். மலை மேலே பார்த்தால் ஒரு சப்தம் கேட்டது, அலறல் சப்தம் கேட்டது. யார் இவர்கள் என்று கேட்கும் பொழுது இவர்கள் நரகவாதிகள் என்று பதில் உரைக்கப்பட்டது. பிற்பாடு ஒரு கூட்டத்தை பார்த்தால் அந்த சிலர்கள் அவங்க வாயெல்லாம் தாடைகளெல்லாம் கிழிந்து இரத்தம் சொட்ட சொட்ட இருக்கிறார்கள். மன்ஹாவுலாயி, இவர்கள் யார் என்று நாயகம் கேட்கிறார்கள். நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யார் இவங்க? தாடைகளெல்லாம் கிழிக்கப்பட்டு இரத்தங்கள் சொட்டுகிறது, இவர்கள் யார் என்று நான் கேட்டேன். கீல அல்லதீன யுஃப்திரூன கப்ல தஹில்லத்தி ஸியாமிஹிம், இவங்க யார் தெரியுமா? நோன்பு திறக்கிறதுக்கு வக்து வருவதற்கு முன்னாலேயே இவங்க நோன்பு திறந்தவங்க அப்படின்ட்டு விளக்கம் சொல்லப்பட்டுச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால், மகரிபுடைய வக்து வருவதற்கு முன்னால் நோன்பை விரைவுபடுத்த சொல்லிக்கூடி புகாரில் வந்திருக்குது. அப்படி சொல்லிட்டு மகரிபு சூரியன் மறைவதற்கு முன்னாலேயே நோன்பு திறந்தால் அது தண்டனைக்குரிய செய்தி என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு விளக்கி சொல்லி தருகின்றது. அதனால தான் நம்ம ஆபாக்கள் இந்த ஹதீஸையெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு ரொம்ப கவனமாக, நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் கிடையாது, நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. ரொம்ப என்னத்தை செஞ்சாலும் காரண காரியத்தோடு செஞ்சுட்டு போனா இந்த ஜெனரேஷன் உள்ள அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. போக போக எப்படி தெரியாது. இதெல்லாம் ஹதீஸ்களை எல்லாம் அனைத்தையும் கவனத்தில் கொண்டு தான் பகலெல்லாம் காலையிலேருந்து நோன்பு பிடிச்சி, என்ன பிரான்ஸ் போன்ற நாடுகளில் நம்ம பார்க்குறோம் எத்தனை மணி நேரம். இப்போ பிரான்ஸுக்கு நம்ம ஊரில் தான் பேச்சுக்கு போனவங்களாம் உண்டு. பல மணி நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டியூட்டிக்கு போகணும். நம்மளுடைய நேரத்தை விட ரொம்ப கூடுதலான நேரம் மேற்கத்திய நாடுகளில் பார்க்குறோம். கஷ்டப்பட்டு நோன்பு பிடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் நோன்பு திறந்து வக்து வர்றதுக்கு முன்னால் அந்த நோன்பை இல்லாமல் ஆக்கிவிட்டா ஃபசாதா போயிடுச்சின்னு சொன்னால் பெரிய இழப்பு இல்லையா? அதனால் தாஜீலுங்கிற பேரில், விரைவுபடுத்துகிற பேரில் நம்ம முன்னோர்கள் செய்யாமல் அந்த சூரியன் முழுமையாக காமிலாக மறையணும், அதுக்கு தம்கீன் வச்சு செய்கிறதும்பாங்க. ஒரு 5 நிமிஷம் இஹ்தியாத்து பண்ணி பேணுதலுக்கு வச்சு தம்கீன் வச்சு செய்கிறதும்பாங்க. கிதாபுகளில் நம்ம படிக்கிறோம்.
ஒரு உதாரணம் சொல்லுதா இருந்தால், சில இடங்களில் கடற்கரை ஓரங்களில் பார்த்தா சூரியன் மறைஞ்சதா தெரியும். மேலே மரங்களில் உயரமான மரங்கள், உயரமான கட்டிடங்களில் பார்த்தா வெளிச்சம் தெரியும். கீழே பார்க்கின்ற பொழுது மறைந்திருக்கும் சூரியன் மறைஞ்சிச்சுன்னு நினைப்போம். அப்போ சொல்றது சரியாக தானே இருக்குது. சில பேர் சொல்கிறாங்களே சரியாக தானே இருக்குது. மேலே பார்த்தால் சூரியனுடைய ஒளி கதிர்கள் தெரியும். மரங்களின் உச்சியிலே உயர் மாடி கட்டடங்களை பார்த்தா தெரியும். அதனால தான் அது முழுமையாக சூரியன் மறையணும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம என்ன செய்கிறாங்க, ரொம்ப பேணுதல் அடிப்படையில் செய்கிறாங்க. சரி, இன்னொரு மிக முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைவு எடுத்துட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அர்த்தம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க, காரண காரியத்தோடு தான் சொல்லுவாங்க. ஏன் சொன்னாங்க சஹாபாக்களுக்கு இப்படி? ஏன் இவ்வளவு தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும்? நோம்ப நீங்கள் விரைவுபடுத்துங்கம்மா, அதெல்லாம் கயிறு இருக்கு, அதுல தான் தீன் உயரும் அப்படின்னு சொல்றாங்களே, என்ன காரணம்? நம்மலாம் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லுவோம், அலட்சியமாக கடந்து போயிடுவோம். ஒரு சின்ன சுன்னத்து தானே அப்படின்ட்டு அதில் ஒரு சின்னன்னு போட்டுக்கிறது, இது சாதாரண சுன்னத்து தானே. சஹாபாக்கள் அவங்க இபாதத்தின் மீது உள்ள ஆர்வம் அப்படித்தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்து வளர்த்திக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து பார்த்து அந்த மாதிரியா செய்யணும்னு நினைச்சு துடிச்ச சஹாபாக்கள் நோம்பு திறக்கிற நேரம் வந்தாலும் அவங்களுக்கு எங்கே நினைக்க போறாங்க? இப்போ நம்ம ஊருக்கு பாங்க நம்ம என்ன செய்யணும், நம்ம காலங்களில் சில ஊர்களை சங்கு ஊதுவாங்க, பாங்க சொல்கிறோம், மைக்கு இருக்கு. சஹாபாக்கள் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. அந்த சஹாபா பெருமக்கள் ஆர்வத்தோடு இருப்பாங்களாம். நோம்பு திறக்கிறத தாண்டி சில நேரங்கள் சில சஹாபாக்கள் பட்டினியோடு கிடப்பாங்களாம். இபாதத்தின் மீது உள்ள ஆர்வம். இதற்கு இந்த ஹதீஸுக்கு கீழே தொடர்ந்து இதனுடைய ரிலேட்டடாக வரக்கூடிய ஹதீஸ்கள்லாம் இருக்குது. அதை இதையும் நம்ம பொருத்தி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு விஷயம் தெரியும். சௌமுல் விசால் அப்படின்ட்டு அடுத்து நீங்கள் ஓதிருப்பீங்க. இன்னைக்கு அழகான ஹதீஸ்கள் அதில் வந்திருக்கும். தொடர் நோன்பு கூடாது அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லா ஹதீஸ் நூல்கள்லையுமே இதை எழுதுறாங்க. நஹி அது தடை செய்யப்பட்டிருக்கு. சில பேர்கள் மக்ரூஹு இப்பெல்லாம் விளக்கம் கொடுப்பார்கள் அறிஞ்ச பெருமக்கள். இந்த தொடர் நோன்பு என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் சஹர் இஃப்தார் இல்லாமல் தொடர்ந்து பட்டினியாகவே இருந்து நோன்பு பிடிக்கிறது, இதுதான் தொடர் நோன்பு. இதில் சஹாபாக்கள் நாயகத்தை அவதானிக்கிறாங்க. நாயகத்தின் ஒவ்வொன்று அசைவுகளையுமே கண்காணிக்கக்கூடிய சஹாபாக்கள். அது மாதிரி நாம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க. சையதுனா அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்களுடைய வரலாறுலாம் நம்ம படிக்கிறோம். ஒரு பிரயாணத்தில் போய்கிட்டு இருப்பாங்க, போகும்போது திடீர்னு செய்வாங்க, ஒரு இடத்த விட்டு வாகனத்தை விட்டு இறங்குவாங்க, வாகனத்தை ஒரு இடத்துல கட்டி போடுவாங்க. கூட இருக்கிறவங்க ஆச்சரியமா, என்னது இந்த இடத்துல எதுக்கு சம்மந்தம்லாம் வாகனத்தை நிப்பாட்டின்னு நினைப்பாங்க, கேட்பாங்களாம், ஏங்கிற வாகனத்தை கட்டி போட்டீங்க? இல்லை இல்லை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு பிரயாணப்படும் பொழுது நான் பார்த்தேன், அருமைய நாயகம் இந்த இடத்துல வாகனத்தை நிப்பாட்டினாங்க, வாகனத்தை கட்டி போட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படி அணுவா பின்பற்ற நினைச்சவங்க தான் சஹாபாக்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர் நோம்பு பிடிச்சாங்களா, இவங்களும் தொடர் நோம்பு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு செய்தி முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா அதில் வரக்கூடிய ஒரு செய்தி பதிவு செய்கிறாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க கேட்டால், கிட்டத்தட்ட 15 நாட்கள் நான் ஸ்டாப்பாக உண்ணாமல் பருகாமல் சௌமிசால் இருந்திருக்கிறார். அது மாதிரி சில சஹாபாக்கள் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். துருக்கி கட்டட இடிப்பு இடிபாடுகள் இவைகளுக்கு கீழே, அது மாதிரி பலஸ்தீன்லாம் கேள்விப்பட்டாங்க, கசாவுலாம் 5 நாள் சாப்பிடல, 11 நாள்லாம் ஒரு ஆள் 11 நாள் கழிச்சுலாம் இடிபாட்டுக்கு எடுத்தாங்க. ஆச்சரியமாக மீடியாக்களை பார்த்தோம். நம்ம சஹாபாக்கள் 15 நாள்லாம் சௌமிசால் இருந்திருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் இன்னைக்கு படித்த ஓதிய ஹதீஸில் பாபு தாஜீல் இஃப்தார் நம்ம விளங்கணும். நோன்பு ஏன் நீங்கள் சீக்கிரமாக அந்த வக்து வந்த உடனே நீங்கள் திறக்கணும்னு சொன்னாங்கண்டா, என் சஹாபாக்கள் நேரத்தை கடந்து ஆர்வத்தில் பட்டினியோடு இருக்கிறாங்க. அவங்க பட்டினியோடு கிடந்து அவங்க உடம்புக்கு சேதாரம் வந்துடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, நீங்கள் சீக்கிரமாக நோன்பு திறந்துடணும், நீங்கள் இப்படி பசி பட்டினியாக கிடைக்கீங்க. இப்போ புரியுதுங்களா? இஃப்தாரை தாஜீல் படுத்துறங்கிறதுடைய விஷயம் என்னன்னு கேட்டால், நீண்ட நெடிய நேரங்கள் ஆர்வம் மிகுதியால் இபாதத்தில் பட்டினியோட கிடந்தாங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டால், உதுகுல் ஃபி சில்மி காஃபா, அல்லாஹ் சொல்லிட்டானா செஞ்சிடணும். சும்மா அத்திமு சியாம இலல்லை, அல்லாஹ் யுரீது பிக்குமுல் இஸ்ரத்தன நாடுறான், இலகுவை. அப்போ
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரம் தான், இந்த நேரத்தை என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். இந்த ஹதீஸில் நம்ம பார்க்கலாம், நேர மேலாண்மையை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒழுங்குபடுத்தி சொல்லித் தராங்க. இப்படியெல்லாம் நம்ம சிந்தனையை விரித்தால் நிறைய விவரங்கள் நமக்கு கிடைக்கும், விளக்கங்கள் கிடைக்கும். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் நோம்ப சீக்கிரமாக திறங்கன்னு கேட்டால் திறக்க சொன்னாங்கன்னு சொன்னால் சஹாபாக்கள் நீண்ட நெடிய நேரங்கள் பசிப்பட்டினோடு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. இன்னைக்கு ஓதப்பட்ட அந்த ஹதீஸ்களில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய செய்தி பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு கவனத்திற்கு வருகிறது. இவங்க என்னன்னு கேட்டால், இரவெல்லாம் தூங்குறது கிடையாது, நாமெல்லாம் அதிகமாக பயான்களில் கேட்கக்கூடிய ஹதீஸ். ஆனால் இன்று ஓதப்பட்டது இரவு தூங்குறது கிடையாது, பகலெல்லாம் எப்போ பார்த்தாலும் நோம்பு. அப்போ தான் நாயகம் சொல்கிறாங்க, என்னம்மா அப்துல்லா, என்ன எப்போ பார்த்தாலும் ராத்திரிலாம் தூங்குறது இல்லையாம்ல, தொழுதுகிட்டே இருக்கலாம், பகலில் நோம்பு வச்சுக்கிட்டே இருக்கலாம்ல. பலா யார சொல்லலாம், ஆமாம் யார சொல்லலான்னு சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலா தஃஅல், அப்படி செய்யாதீங்கம்மா, கும் தூங்குங்க, எந்த தொழுவுங்க. அப்புறம் சொல்கிறாங்க, சும் நீங்கள் நோம்பு விடுங்க, இப்போ அஃப்திர் நோம்பு விடுங்க, ஒரு நாளைக்கு நோம்பு விடுங்கம்மா. அடுத்து சொல்கிறாங்க கும் வனம், எந்திரிச்சு தொழுவுங்க, கொஞ்ச நேரம் தூங்குங்க. அப்படியே எப்போ பார்த்தாலும் நீங்கள் இரவுலாம் தொழுதுகிட்டே இருக்க வேணாம், உங்கள் உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்ல, தூங்குங்க, நோம்பு விடுங்க, நோம்பு மறுநாளைக்கு விடுங்க, விட்டு விட்டு பிடிங்க அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு சொன்ன வரிகள் தானே அழகான வரிகள். நாயகத்தினுடைய தாயன்பு அங்கு வெளிப்படும். எப்படி கேட்டால் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்கல்ல, ஃபைனலி ஜஸதிக அலைக ஹக்கா, அப்துல்லா உங்கள் உடம்புக்கு செய்கிற கடமைகள் இருக்குமா, உடம்பை பார்த்துக்கிறங்கம்மா. வைனலி ஐனைக அலைக ஹக்கா, உங்கள் 2 கண்ணுக்கு உள்ள கடமை இருக்குமா, தூங்குங்கம்மா. வைனலி ஜௌஜிக அலைக ஹக்கா, உங்கள் பொஞ்சாதிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. வைனலி ஜௌரிக அலைக ஹக்கா, உங்கள் விருந்தாளிகள்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள கடமைகள்லாம் இருக்கு. இங்கே இப்படி எனி டைம் நோம்பு முடிச்சு எனி டைம் தொழுதுகிட்டு இருக்கீங்களே சொன்னாங்கண்டா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தாயன்பை காட்டிலும் தாயானவியின் அன்பு அதை விட கூடுதலானது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான் இல்லையா, அசீசுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுறது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டமாக இருக்கும், அவங்க மனசு வலிக்கும். நாம கஷ்டப்ப பட்டினியோட ரொம்ப நேரம் சஹாபாக்கள் இருந்தாங்கண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசு வலிக்கும். ஃபல அல்லக பாஹியுன் நஃப்ஸக, அல்லாஹ் குர்ஆன் சொல்றா பாருங்களேன், குர்ஆன்ல வருது இல்லையா, இந்த உம்மத்தை நினைச்சு நாயகமே உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போலும் அப்படிங்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தினுடைய வயிறு கட்டக்கூடாது, அந்த டைம் வந்தால் நோன்பு திறந்துடும், அந்த டைம் வந்தால் தூங்குங்க சொல்கிறாங்களா இல்லையா. அதனால தானே மற்ற ஹதீஸ்களை பார்க்க, இதே புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ், லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி, என்னுடைய உம்மத்துக்கு சிரமம் மட்டும் இல்லைன்னு சொன்னா ல அமர்த்துவும் இந்த குல்லி மா குல்லி சலாத்தின், அதாவது அமர்த்துவும் பிஸ்ஸிவா மா குல்லி சலா, எல்லா தொழுகைகளையும் 5 வேளை தொழுகைகள்லையும் மிஸ்வாக்கு செய்கிறத, பல் துளக்கிறத கட்டாயம் ஃபர்லாக்கியிருப்பா அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நினைச்சாங்க நாயகம், நம்ம பல் துளக்கணும் சுன்னத்து, ஆனால் ஃபர்லாக்குன்னு நினைச்சாங்க, என் உம்மத்துக்கு சிரமமாயிடும். 5 வேளைக்கு ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்து நிற்கணும் வேணுமே, ஒரு காலம் மறந்துட்டா, ஒரு ஃபர்லை விட்டுட்டா பாவமா நம்ம குற்றவாளி கூண்டுல மறுமையில் நிப்பாட்டப்பட்டுருவோமே. அதையும் தாண்டி நாயகம், என் உம்மத்தினுடைய பல் ஈறுகள் தேஞ்சு போயிடக்கூடாது, சிரமப்பட்டக்கூடாது, கஷ்டப்பட்டுறக்கூடாது. மற்ற ஹதீஸில் பார்க்குறோம்ல, லௌலா அன் அஷுக்க அலா உம்மத்தி ல அமர்த்துகும் பி தஹீரில் இஷா, என் உம்மத்துக்கு சிரமம் மட்டும் இல்லைண்டா, கஷ்டம் இல்லைன்னு சொன்னால் இஷா தொழுகை நம்ம அவ்வளவு வக்திலே தொழுதுடுறோம். மிட் நைட்டில், இரவில், நள்ளிரவில் பிற்பாடு நான் தொழுகுமாறு நான் கட்டளையிட்டு இருப்பேன். ஏன் நான் கட்டளையிடலை, கட்டாயமாக்கலை, என் உம்மத்தினுடைய தூக்கம் உறக்கம் இல்லாமல் போயிடும். இந்த நாயகத்தினுடைய அன்பை இந்த திருசபையில் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு அரும்பாடுபட்டு, கடல் கடந்து மலை கடந்து திடல் கடந்து வெயில் மழை பனி, இந்த பனி இப்போ உள்ள வந்தது நம்மளால் யாருக்குமே ஒத்துக்கிற முடியல. எவ்வளோ சீதோஷ நிலைகள்லாம் தாண்டி கடந்து கஷ்டப்பட்டு நாயகத்தினுடைய ஹதீஸை கோர்த்திருக்கிறாங்கன்னு சொன்னால், பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட அன்பு, பண்பு, பாசம், காதல். நாயகம் நம்மளை காதலிச்சாங்க, நம்மளை பிரியப்பட்டாங்க, நம்மளை இறக்கப்பட்டாங்க, நம்ம மேலே கருணை காட்டுறதுனால தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தினுடைய தூக்கம் போயிடக்கூடாது,
இந்த உம்மத்துக்கு வயிறில் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நம்மளுடைய உடல்நிலையை கவனித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஜீலுல் இஃப்தார் அப்படிங்கிற பாடம் நீங்கள் ஓதணும் இல்லையா? நோம்பு அந்த வக்து வந்துச்சுன்னா சீக்கிரமாக இது பண்ணிடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க சஹாபாக்களுக்கு, நீங்கள் அவங்களுடைய நிலைகளை பார்க்குறாங்க, சஹாபாக்களுடைய நிலைமைகளை மெலிஞ்சு போய் வர்றாங்க. சில பேர் பார்த்துட்டு அந்த பலகீனத்தை பார்த்துட்டு ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இன்றைக்கி ஓடப்பட்ட பாடத்தில் அடுத்து வரக்கூடிய ஹதீதுகளில் பார்க்குறோம், அடுத்த பாடங்களில் பாபுல் விசாலில் பார்க்குறோம். ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது, நாயகமே நாங்கள் தொடர்ந்து நோம்பு பிடிக்கிறோம். லா துவாசிலு, அப்படி பிடிக்காதீங்கம்மா, தொடர்ந்து நோம்புலாம் பிடிக்காதீங்கம்மா, பட்டினி கிடக்காதீங்கம்மா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அப்போ யாரை சொல்லலாம்? இன்னக்கு துவாசிலு, நீங்கள் தொடர்ந்து நோம்பு பிடிக்கிறீங்களே நாயகமே. நாயகத்தை எதிர்த்து கேள்வி கேட்கல, நாயகமே நீங்கள் பிடிக்கிறீங்களே, உங்களை பார்த்து நாங்களும் செய்யணுமே அப்படிங்கிற அடிப்படையில் கேட்குறாங்க சஹாபாக்கள். இவாதத்தின் மீது உள்ள அந்த பேராவலின் காரணமாக கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ தான் சொல்கிறாங்க, லஸ்துக அஹதிம் மின்கும், லஸ்துக அஹதிம் மின்கும், நான் உங்களை யாரை போன்று நான் கிடையாது அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீது பாடத்தின் ஊடாக இந்த ஹதீதுகளில் வரக்கூடிய செய்திகள் அடுத்தடுத்த அழுத்தமாக இந்த உம்மத்து மண்டையில் ஏற்றணுங்கிறதுக்காக, புத்தி விளங்கணுங்கிறதுக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெவ்வேறு வார்த்தைகளை கொண்டு சொல்லித் தருவார்கள். தெரியும் அல்லவா, பிற்காலத்தில் வருவாங்க சில பேர் இப்படியெல்லாம் பேசுவாங்க, எடை போடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் நாயகம் கருத்தில் கொண்டு சொல்கிறாங்க, உங்களில் யாரும் என்ன போல யாருமே கிடையாதுங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஹதீஸில் பார்க்கணும். பொதுவாக சொல்கிறதா இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பு யார் இருக்கா அந்த உலகத்தில்? ஒப்பீடு செய்ய முடியுமா? இமாமுனா பூஸிரி ரஹிமஹுல்லாஹ் முனஸ்ஸஹுன் அன் ஷரீக்கின்டாங்க ஃபி மஹாசினிஹி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நல்ல இயல்புகளில் ஒப்பு உவமை அவங்களோட யாரும் பண்ண முடியாது, அவங்கள ஒப்பா இணையாக்கி யாரும் பேச முடியாது. அந்த அளவுக்கு படுத்தப்பட்டிருக்கிறார்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கம்பேர் பண்ண முடியுமா அவங்கள? அதைத்தான் சொல்கிறாங்க, யாரும் உங்களை என்ன மாதிரி யாருமே கிடையாதுன்ட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல நாயகத்தினுடைய துணைவிமார்களுக்கே சொல்கிறானா இல்லையா? யா நிசா அன் நபி, நாயகத்தினுடைய துணைவிமார்கள் லஸ்துன்னா கஹதி மினன் நிசா, நீங்கள் ஏனைய பெண்கள் மாதிரி நீங்கள் கிடையாதுமா அப்படின்ட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நாயகத்தினுடைய மனைவிமார்களே ஏனைய பெண்கள் மாதிரி கிடையாது. நான் நாயகம் எப்பேர் அந்தஸ்துக்குரியவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் தொடர் நோம்பு பிடிக்கிறீங்களா நான் பிடிக்கிறேன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன மாதிரி கிடையாது. இன்னி ஊத்து ஆமுவ உஸ்கா, நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உணவு வழங்கப்படுகிறேன், நான் நீர் புகட்டப்படுகிறேன். அந்த ஹதீஸினுடைய தொடரில் நிறைய வார்த்தைகள் சூடி வரும். அதில் இன்னி அபீது இன்த ரப்பி யுத்இமுனி வயஸ்கீனி, நான் என் ரப்புட்ட இரவு தங்குறேன், அவன்கிட்ட ஒதுங்குறேன், என் ரப்புட்ட ஒதுங்குறேன். அங்கேயே முடிஞ்சு போச்சு எல்லாம் சோழி, நம்மளும் அவளும் வெவ்வேறு புரிஞ்சு போச்சு. என் ரப்புட்ட நான் இரவு தங்குறேன், ஒதுங்குறேன், அவன் எனக்கு உணவளிக்கிறான், அவன் எனக்கு பானம் கொடுக்குறான் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் முஸ்லிமில் நான் பகல் தங்குகிறேன்னு வருது, அப்படி ஒரு ரிவாயத்து உண்டு. அப்போ நான் அல்லாட்ட இருக்கிறேன், நான் அவனோடு சார்ந்து இருக்கிறேன், எனக்கு அவன் உணவு தர்றான், நீர் ஆதாரம் அவன் தர்றான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸ் இன்னைக்கு ஓதப்பட்ட ஹதீஸ் அல்லவா? அப்போ அல்லாஹ் உணவளிக்கிறான்டா, அது நேச்சுரலான உணவா நேரடியான உணவா அப்படியும் சொல்லுவாங்க விளக்கம். சொர்க்கத்திலிருந்து அவங்களுக்கு உணவு வருதுண்டு அது சொல்லிட்டு இப்படி விளக்கம் சொல்லுவாங்க. அப்படி நாயகத்துக்கு உணவு வந்துச்சுன்னு சொன்னால் நாயகம் ஏந்துக்கிற மாட்டாங்க என்ன. அப்போ நாயகம் சிந்தனை வேற ஒரு இதில் இருக்குது, ரப்போட தொடர்பில் இருக்குது, ரப்புடைய லஸ்ஸத்தில் இருக்குது, லைத்து போயிருக்கு. என் ரப்புட்ட இருக்கிறது சொன்னால் அங்கே இருக்கிறான் கனெக்ஷன். அப்புறம் என்ன பசி பட்டினி? லைலா மஜ்னூன் கதைகள் யாராலும் நம்ம கேட்டிருப்போம். லைலாவை பார்த்துட்டு மஜ்னூனுக்கு அவனுக்கு என்ன தெரிஞ்சு? சுவரம் தெரிஞ்சா மண்ணாங்கட்டி தெரிஞ்சு என்ன தெரிஞ்சு? சோத்தை போய் முத்தம் விட்டான், அவனுக்கு எங்கே பசி வந்துச்சு? லைலாவை நினச்சி மஜ்னூனுக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்திட்டு நான் அல்லாட்ட இருக்கிறேங்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அப்படி நேரடியாக உணவு வந்ததுன்னு சொன்னால் அது அப்படி அல்ல, அது விசாலம் இல்லையே, அது தொடர்ந்து வராது இல்லையா? அப்போ என்ன விளக்கம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பினுடைய தொடர்பில் நான் இருக்கிறேன்,
அவன் என்ன பார்த்துக்கிடுவான், இப்படி ஒரு விளக்கம் கொடுப்பார்கள். அவளுக்கு அல்லாஹ் அந்த உணவுண்டவருடைய அந்த கூவத்தை அல்லாஹ் கொடுக்குறான் நாயகத்துக்கு. அவ்வளோ பசிக்காது அவள். சொல்லப்போனால் அவளுக்கு பசி இருக்காது. அல்லாஹ்வுடைய தொடர்பில் இருக்கிறாங்க. அவங்க ரூஹானியத்தை அல்லாஹ்வுடைய தொடர்பில் இருக்கு. அப்படிங்கிற இதில் இந்த ஹதீஸின் ஊடாக நம்ம பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சௌமுல் விசால் தொடர் நோன்பு இருந்தாங்கன்னு சொன்னால், இந்த ஒன்று போதும் உம்மத்துக்கு தொடர் நோன்பு கிடையாது. அவர்களுக்கு மட்டும் ஹஸாயிசுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்திற்கு மட்டுமே பிரத்யேகமாக உள்ள அமல்களில் உள்ளதுதான் தொடர் நோன்பு. இதில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேறு, நாம் வேறு, அவர்களை போன்று நாம் கிடையாது என்று தெரிந்து கொள்ளலாம். இன்று ஓதப்பட்ட ஹதீதுகளிலேயே தொடர்ந்து வரும் இந்த சௌமுல் விசால் பாடத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தடுத்த வார்த்தைகளை போட்டு சொல்றாங்க. ஏன்னா சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பார்த்து சௌமுல் விசால் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆர்வத்தில். அதை பார்த்துட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து கேட்குறாங்க, இன்னி லஸ்து மின்கும், நான் உங்களை மாதிரி இல்லைட்டாங்களா, இன்னி லஸ்து க ஹையாத்திக்கும், நான் உங்கள் அமைப்பில் கிடையாதுன்ட்டாங்க. உங்கள் அமைப்பில் நான் கிடையாது, என் அமைப்பு வேற, உங்கள் அமைப்பு வேறன்ட்டாங்க. சரிங்களா? இமாம் பூசிரி ரஹிமஹுல்லாஹ் புர்தா ஷரீஃபில் சொல்லுவாங்கல்ல, வ கைஃப யுத்ரிகு ஃபீ துன்யா ஹகீகதஹு கௌமுன் நியாமுன் தஸல்லவ் அன்ஹு பில் ஹுலூமி ஓதுங்க, மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். நம்ம நெற்றி பொத்தில் அடித்த மாதிரியா பூசிரி இமாம் கேட்குறாங்க நம்மளை பார்த்து. நாயகத்தினுடைய ஹகீகத்தை, யதார்த்தத்தை எப்படி விளங்க முடியும், புரிஞ்சுக்கிற முடியும்? கௌமுன் நியாம், ஒரு தூங்குகிற சமுதாயம், தஸல்லவ் அன்ஹு பில் ஹுலுமி, அவன் தூங்கிக்கிட்டு தூக்கத்தில் கனவு கண்டுக்கிட்டு இருக்கான். இந்த கனா காணக்கூடிய கூட்டம், தூக்கத்தில் தூங்கிக்கிட்டு கனவு கண்டுக்கிட்டு இருக்கிற கூட்டம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அருமை புதுமைகளை, அகமியத்தை, யதார்த்தத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அவங்க ஹகீகத்தை விளங்கிக்கிற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால், இப்போ இவ்வளோ நேரம் தாஜீலுல் இஃப்தாரை பற்றி பேசிக்கிட்டு வந்தோம் நீ ஓதுன பாடத்தில். அதில் சௌமுல் விசால் தொடர்ந்து ஓதுன பாடம் ஓதிக்கிட்டு இருக்கோம். இந்த பாடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எப்படி வார்த்தைலாம் சொல்கிறாங்க, நான் உங்கள் அமைப்பில் கிடையாது, நான் வேற, நீங்கள் வேற, என்ன மாதிரி நீங்கள் கிடையாதுன்ட்டாங்க. அதில் ஒரு கட்டத்தில் போய் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயுக்கும் மித்லி, என்ன மாதிரி உங்களை யாருன்னு கேட்பாங்க. என்ன மாதிரி யார் நீங்கள், உங்களை யார் இருக்கீங்களா என்ன மாதிரி அப்படின்னு கேட்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு மேலே எப்படி நம்ம வேறு விளக்கம் சொல்ல வேணும்? இதெல்லாம் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் தானே, இன்னைக்கு ஓதப்பட்ட ஹதீஸ். என்ன மாதிரி உங்களை யாருன்ட்டாங்க. இந்த பாடங்கள் நம்ம வரிசையாக சொல்லிக்கிட்டு வந்தோம், இது முக்கியம் இது முக்கியம். அதில் இந்த காலத்துக்கு மிக முக்கியம் என்னன்னு கேட்டால், அண்மையில் சோஷியல் மீடியாக்களில் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரு வசத்து விளக்கம் சொல்லிட்டார். அது நம்மளால் கேட்கவும் முடியல, அதை உங்களுக்கு விவரத்தையும் சொல்ல முடியல, அவர் வாபஸ் வாங்கிட்டார். ஆனால் மூமின்களாகி நமக்கு அந்த வார்த்தைகள் வரக்கூடாது பாருங்க, அது எடுத்து சொல்ல விட நம்மளால் முடியல. குழந்தைகள், பச்சை குழந்தைகள் வச்சுட்டு இன்றைக்கி சுப்ஹானல்லாஹ் நம்ம பார்க்குறோம். அதான் உங்கள் ஊர் பெருமை, அருமை. காலையிலேருந்து உட்காந்து புகார் ஷெரீஃபை அந்த சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் அழகாக ஓதுறாங்க, பெரியவங்க எடுத்து கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? அப்போ அவர் உஸ்தாத் என்ன செய்கிறான்னு கேட்டால், சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டமாக சாதாரணமாக, அவள் அப்படி இப்படி, அவள் சாதாரணமான ஒரு நபி தான் அப்படின்னு பேசுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அகமியும் தெரியலை. மறுசாலையும் ஒழுங்காக ஓதலை, அப்படி மறுசாலையும் ஓதலை போல தெரியுது. ரொம்ப சாதாரணமாக யாரோ பக்கத்தில் உள்ள ஆள் மாதிரியா. எந்த நபியுமே நாம் அப்படி பேச மாட்டோம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் பேச மாட்டோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட அந்தஸ்துக்குரியவங்க. இப்போ அண்மையில் நிறைய ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப பேர் பேசிக்கிட்டு அலைஞ்சிச்சுவோம், தூயவாதின்னு சொல்லிட்டு, நாயகம் நம்மளை மாதிரின்னு சொல்லிட்டு.
இப்போ என்னன்னா புதுசாக கிளம்பியிருக்கு தொப்பி போட்ட குரூப்புகளை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாதாரண ஒரு நபி தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிள்ளைங்க இப்படி வந்தவங்க பார்க்குறோம்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மேலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழெல்லாம் பேசுகிறாங்கள, எப்படி மனசு வருன்னு தெரியல, என்ன ஈமான் இருக்குன்னு தெரிய. நவுது பில்லாஹி மின் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான், நம்ம சந்ததிகளையும் காப்பாற்றுவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து வேற. அதான் அவங்களுடைய ஹக்கீகத்தை எப்படி தூங்குற கூட்டம் விளங்க முடியும்னு கேட்குறாங்க மூசரியும். என்னன்னு கேட்டால் சில பேர் புரியாமல் சொல்கிறது என்னென்னு கேட்டால், இந்த ஹதீதுக்கு ஒட்டி ரிலேட்டடாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த பரவலாக பேசப்படுறது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான், குல் இன்னமா அன பஷரும் மிதுலுக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதோட முடிச்சுக்கிறது குல் இன்னமா அன பஷரும் மிதுலுக்கும் கூட நிப்பாட்டிக்கிறோம். நபி நீங்கள் சொல்லுங்க, உங்களை போன்ற நானும் ஒரு மனுஷன் தான் சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை மாதிரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மாதிரின்னு சொல்கிறதை தாண்டி அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான் அப்படிங்கிறது. அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எடுத்த உடனே லா யஸாலுன் நாஸு பி ஹைரின் நம்ம ஹதீஸ் வாசிக்கும் போது மக்கள் நோன்பை திறப்பது என்னன்னா மக்கள் தான் அம்புட்டு போய் எடுத்துக்கிறாதீங்க. கம்யூனிஸ்டுக்காரவங்க தீக்காரவங்க எல்லாத்தையும் எடுக்க முடியுமா? ஆமுன் உரீத பிகில் ஹாஸ். ரசூல்லா நாசுன்னு சொன்னாலும் அஸ்ஸாயிமுனல் முஸ்லீம் ஒன்று அந்த உமூமை கொண்டு ஹாஸை நாடிப்படுகிறது என்று உசூல் ஓதனுங்கிறது. இதுக்கு தான் உசூல் ஓதணும், அடிப்படை ஓதணும். அதில் தான் உங்களை மாதிரியும் சொன்னால் என்னென்னு கேட்டால் ஷிபுகு பாடம் தெரியும் நம்மளை, ஷிபுகு ஒப்பிடுறதுன்னு தெரியும் நம்மளை. எதில் ஒப்பிடுறது? இதே குர்ஆனில் நம்ம பார்க்கலாம், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி வலா தாயிரி யதீரு பி ஜனாஹைஹி இல்லா உமமுன் அம்ஸாலுக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஆயத்தில் குர்ஆனில் வருது, இந்த பூமியில் ஊர்ந்து தெரிந்து செல்லக்கூடிய பிராணிகள், தன்னுடைய இறக்கைகளை விரித்து ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவைகள், இவைகள்லாம் உங்களை போன்ற சமூகம் தான் அல்லாஹ் சொல்கிறான். உமமுன் அம்ஸாலுக்கும் சொல்கிறான். அப்போ சிங்கமும் யானை கரடி புலி எல்லாமே நம்மளை மாதிரின்னு சொன்னால் அதுவும் நாமளும் ஒன்றா, அது ஒரு ஜீவராசி. அந்த ஒப்பிடுதல்ங்கிறது ஓமை காட்டுதுங்கிறது எதோட போய் ஒப்பிடுறதுன்னு இருக்குல்ல, அதை விளங்காமல் பஷரும் மிதுலுக்கும் அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால் உங்களை மாதிரி மனுஷன் சொல்லிட்டான், ரசூலுல்லாஹ் நம்மளை மாதிரி நபி நம்மளை மாதிரி ஆள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் அல்லாஹ் சொல்லி காட்டான யூஹா இலைய, எனக்கு வகி வருதுன்னு சொல்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, ஃபர்ரகல்லாஹு பைன ஹல்கி பைன ரசூலிஹி வ ஹல்கிஹி. சௌமுல் விசால் பாடத்தில் ஓதுனோம்ல தொடர் நோம்பு, அந்த தொடர் நோம்புக்கு ஷாஃபிமா சொல்லுவாங்க, இதுலேயே சொல்லி முடிஞ்சு அல்லாஹ் அவனுடைய ஏனைய படைப்பினங்களுக்கும் மக்களுக்கும் தம்முடைய ரசூலுக்கு மத்தியில் வித்தியாசத்தை காட்டிட்டான். அந்த மாதிரியே சொல்லும் பொழுது யூஹா இலைய அல்லாஹ் குர்ஆன்ல அந்த அடுத்து சொல்கிறானே எனக்கு வகி வருதுண்டு. அப்போ எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷரா பஷர், பூசரி இமாம் அப்படி தான் சொல்கிறாங்க, ஃபமபலகுல் இல்மி ஃபீ அன் பஷர், எப்படி பஷர்? அதுக்கடுத்து ரசூலியத்தை அல்லாஹ் சொல்கிறானே யூஹா இலையன்னு சொல்கிறானே எனக்கு வகி வருது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, அங்கே முடிஞ்சிச்சே, ரசூலியத்து வந்துருச்சே, ரசூலுல்லாஹ் வந்துருச்சே, நமக்கு வகி வருமா? இல்லையே. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷர்னு சொன்னால் நாம் சொல்லக்கூடாது, நம்மளை சொல்லி அல்லாஹ் சொல்லிக்கிறான். ஏன் சொன்னா அப்படிங்கிற அடுத்து பார்ப்போம். நம்மளை மாதிரியா மனிதர்னு சொல்றது நவூது பில்லாஹி மின்ஹா, இது காஃபிர்கள் தான் சொல்லுவாங்க, மூமின்கள் சொல்ல மாட்டார்கள். குர்ஆன் நெடுகிலும் நாம் பார்க்கலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையில் சொல்றான், சய்யிதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஃபகாலல் மலஉ அல்லதீன கஃபரு மின் கௌமிஹி, அவங்க கூட்டத்தார் சொன்னாங்க, காஃபிரான மக்கள் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க? மா நராக இல்லா பஷரம் மிதுலனா, உங்களை எங்களை மாதிரியான ஒரு மனிதரா பஷரா தான் நாங்கள் பார்க்குறோம், அப்படி தானே நாங்கள் உங்களை பார்க்குறோம், எங்களை மாதிரியான ஒரு ஆள் தான் நீங்கள். சொன்னது யார்? காஃபிர்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் அவங்க எப்படி சொன்னாங்க? மா ஹாதா இல்லா பஷரும் மிதுலுக்கும், இவர் உங்களை மாதிரியான ஒரு ஆள் தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தில் உள்ள சில பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம், அதில் உள்ள லீடர்கள் வசதி படைத்தவர் சொன்னாங்களாம், மற்ற சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தார்களை பார்த்து, இந்த நபி உங்களை மாதிரியான ஒரு ஆள் தானே, நம்மளை மாதிரியான ஒரு ஆள். எக்குழுமிமா தாக்குழுமின் எஸ்ரபிமா தஸ்ரபும், எதை நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதை அவர் சாப்பிட்றார், நீங்கள் எதை அருந்துகிறீங்களோ குடிக்கிறீங்களோ அதை அவர் குடிக்கிறார். சொல்கிறான்ல, நான் சொல்லாச்சு நம்மளை மாதிரியே சாப்பிட்றாங்க, நம்மளை மாதிரி சாப்பிட்டாங்க, அதனால தான் பஷர் நம்மளை மாதிரியே வெளியுறங்கத்தில். ஆனால் இது இப்படிமா நிறைய ஆயத்தில் பார்க்கலாம், நிறைய ஆயத்துக்கள். ஏன் மக்கா முஷ்ரிக்கீன்களோடு அப்படித்தான் சொன்னாங்க,
ஹல் ஹாதா இல்லா பஷரும் மித்லுக்கும், இவர் உங்களை மாதிரியான ஆளு தான், மனுஷன்தான் அப்படின்னு நாயகத்தை பார்த்து முஷ்ரிக்கீன்கள் சொன்னார்கள். அன்பு கூர்ந்த இளைய தலைமுறையினர்களே, இஸ்லாமிய வாலிபர்களே, இதை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களே, நாயகம் நம்மை போன்ற மனிதர் என்ற ஆயத்தை விவரம் புரியாமல், விளக்கம் தெரியாமல், நம்மை போன்ற மனிதர் என்று நம்மோடு அவர்களை ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி பேசுவதை விட்டும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. நஊது பில்லாஹி மின்ஹா. அது காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்களுடைய சொல்லாடல், அது வேண்டவே வேண்டாம். சரி, என்ன விளக்கம்? அல்லாஹு தாலா நாயகத்தை உஸ்வத்துன் ஹசனான்னு சொல்லிட்டான். நமக்கு மனித குலத்திற்கு முன்மாதிரி, அழகிய முன்மாதிரிட்டான். அழகிய முன்மாதிரிக்கும் போது வெளிரங்கத்தில் பஷரியத்தை காட்டணும், செய்யணும். அப்படி இருந்தால் தான் சாப்பிட்றது முறை. நாயகம் இப்படி சாப்பிட்டாங்கம்மா, நாயகம் வலது கையால் தண்ணீர் குடித்தாங்கம்மா, வலது பக்கத்துலேருந்து கொடுங்கம்மா மஜ்லிஸில். இதெல்லாம் நாயகம் உஸ்வத்து நசனாண்டா. ஏன்னா மலக்குன்னு சொல்கிறான், அவர் அப்படி இருப்பாங்களோ இப்படி இருப்பாங்களோங்கிறான். இப்போ மனுஷன் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவான், மலக்கு அனுப்புனா அவு மலக்கு அவு செய்வாங்க, பட்டினோடு இருப்பா, நம்ம இருக்க முடியுமாக்குவான் மனுஷன். அதனால தான் உஸ்வத்துன்னு ஹசனா சொல்லும் பொழுது அந்த பஷரியத்தை வெளிப்படுத்தி காட்டணும். சரிங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷர், கண்ணு இருந்துச்சா கண்ணு இருக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. நம்மளை மாதிரியா இருக்கா? இருக்குது. ஆனால் நம்மளை மாதிரியாக பார்வை கிடையாது. அங்கே விளங்கணும். நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது இருக்குதா? நம்மளை மாதிரி இருக்குது. நம்மளை மாதிரி கேட்காது அந்த காது. அந்த காது அரிசிக்கு மேலே உள்ளதையும் கேட்கும், பூமி கீழே உள்ளதையும் கேட்கும், அதில் பாராத்தில் உள்ளதையும் கேட்கும். ஹதீஸை படிக்கிறோம்ல, புகாரி முஸ்லீம்ங்கிறோமே, எல்லாத்தையும் வருது. போகிறாங்க, நடந்து போகும் பொழுது இந்த கபரு கீழே கபரு வேதனை செய்யப்படுதுங்கிறாங்களே, அங்கே மேலே நடக்கிறத சொல்கிறாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்க்குறாங்களே, எனக்கு முன்னாடி சஃப்ல நீங்கள் ஒழுங்காக நில்லுங்க, கோணமானலாம் நிற்காதீங்க, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது இருக்குது, கண்ணு இருக்குது. அந்த கண்ணு வந்து எப்படிப்பட்ட கண்ணு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்களா? அவங்க சுயமாக பேசலை. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அல்லாஹ் சொன்னதை அவங்க பேசுகிறாங்க. வாய் இருக்குது, நாவு இருக்குது. அவர்கள் நம்மை போன்ற கிடையாது. சரிங்களா? இதை தான் நம்ம விளங்கணும். அவங்களுடைய ஜிஸ்மானியத்தில் வெளிரங்கத்தில் சிலது இருக்கலாம், அதுவோடு நம்மை போன்றது அல்ல. பஷருங்கிற வார்த்தையை பேசினா நம்ம நேரம் பேசுகிற மாதிரியே வந்துடும். பஷருங்கிற வார்த்தையை தான் எல்லாம் சேர்த்துருக்கிறான். வெளிரங்கத்தில் உங்களை மாதிரி நம்மளை மாதிரியா? வெளிரங்கத்தில் சாப்பிட்றாங்க, குடிக்கிறாங்க. கேட்டான், அதையும் தானே கேட்டான். வகால் மாலி ஹாத ரசூல் யவ்குலுத்தாம் வயம்ஷி ஃபில் அஸ்வாக். இந்த ரசூலுக்கு என்ன ஆயிடுச்சு? சாப்பிட்றாரு, கடத்தெருவில் நடந்து போகிறாங்க, இந்த ரசூலுக்கு என்னன்னு கேட்டான். அப்படியும் கேட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை விளங்கி இருக்கா, நம்ம ஒழுங்காக நடக்கணுங்கிறதுக்காக, எப்படி நடக்கணும், பார்வை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கா அல்லாஹ் தஆலா வெளிரங்கத்தில் மனைவி மக்களோட வாழ்ந்தாங்க. கண், காது, மூக்கு, வாய் இருந்தது. நாயகத்தினுடைய கல்பு எப்படிப்பட்ட கல்பு? சவுல் விசால சொன்னோம்ல, இந்த ரப்பி, நான் என் ரப்போடு இருக்கிறேங்கிறாங்களே, நான் அவன்கிட்ட தங்கி இருக்கிறேங்கிறாங்க. ரப்போடுனா அந்த ரூஹானிய தங்க இருக்குது, அல்லாஹ்வுடைய தொடர்பில் இருக்குது. அந்த கல்பு நாமெல்லாம் படுத்து தூங்கிட்டா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சட்டம் தான், கிளிப்புள்ள பாடம் தான், புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் தான். மசாயில் என்ன? நம்ம சமணம் கூட்டி உட்காந்து தூங்கணும்டா. ஜும்மாவில் சில பேர் தூங்குறது, கொஞ்சம் காலை தூக்கிக்கிட்டு சாஞ்சிக்கிட்டு ஒருக்கணிச்சிக்கிட்டு என்ன தூங்குறது. எப்படி ஒது முடிஞ்சு போயிடுமே, தொழுவக்கூடாது. அதனால தான் ஃபிக்ஹில் அப்படி சம்மணம் கொட்டி பித்தட்டை இருத்தி அமர்ந்து தூங்கினா தூக்கம் ஒது முடியாது. ஆனால் நம்மளை மீறி காற்று பிரியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் நீட்டி படுத்து உறங்குவார்கள். அப்படியே தொழுவ வருவாங்க. நாயகமே படுத்திருந்தீங்களே, நமக்காக சஹாபாக்கள் விளக்கம் கேட்டுருந்தா அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நம்ம கடமைப்பட்டிருக்கோம். சஹாபாக்கள், நியாயமே நீங்கள் படுத்து தூங்குனீங்களே நாயகமே, ஒழு செய்யணும், ஒழு நாம தூளு. நான் தூங்குனாலும் என் கண்கள் உறங்கும், என் கல்பு உறங்காத மாட்டாங்க. நாயகம் சொல்ல, என் கல்பு உறங்காதே அப்படிங்கிறாங்க. அப்ப கல்பு இருக்கா? கல்பு இருக்கு. அந்த கல்பு நம்மள மாதிரியா கிடையாது. சரிங்களா? இப்படி இந்த விளக்கங்களும் விஷயங்களும் இருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷர் தான். ஆனால் நம்மை போன்ற பஷர் கிடையாது. அவருடைய இது எல்லாம் அகமியம், யாராலும் விளங்க முடியாது. இந்த உலகத்தில் விளங்கினாங்கண்டா சித்தீக் நாயகம் மட்டும் ஓரளவு விளங்கியிருப்பார்கள் என்று மேன்மக்கள் சொல்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்று என்ற வார்த்தையை சொல்லாடலை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தை அல்லாஹ் காப்பாற்றுவானாக.
அல்லாஹ் இளைய தலைமுறைகளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷான் அந்தஸ்தை விளங்கி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தருவாங்க. கான ஹுல்குல் குர்ஆன், நாயகன் தான் குர்ஆனேங்கிறாங்கல்ல, நாயகன் குர்ஆன், அவங்க குணமே குர்ஆனாவே இருந்ததுங்கிறாங்க. ஹதீஸில் படிக்கிறோம். நான் சொல்லுவேன், சமீபத்தில் ஒரு கிதாபை பார்த்தபோது அரபு நாட்டுக்கார ஒரு ஆள் குர்ஆனை ரொம்ப ரிசர்ச் பண்ணுவார், அதனுடைய எழுத்துக்கள் எல்லாத்தையும் அந்த நுக்தாவோட ரிசர்ச் பண்ணுவார். டாக்டர் முகமது ஜக்கி ஹிதர் அப்படிங்கிற ஒரு கிதாப் எழுதிக்கிறார். அந்த கிதாப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பர்டிகுலராக குர்ஆனில் அல்லாஹ் எப்படி எப்படிலாம் சொல்கிறான், எந்தெந்த வார்த்தைகள் சூடி சொல்கிறான்னு அவர் எழுதியிருக்கிறார். அதில் எழுதுகிறாரு, குர்ஆனில் 5ல் 1 பகுதி நாயகத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அப்படின்னு எழுதுகிறார். நம்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி குர்ஆன் முழுக்க 5ல் 1 பகுதி பேசுகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஒரு 8 சூறாவில் மட்டும் தான் பேசலை, ஒரு 8 சொச்சம் சூறா. அந்த ரகசியம் அல்லாஹ்வுக்கு தெரியும். எந்தெந்த சூறான்னு சொன்னால் சூரத்து நூஹ், முர்சலாத்து, ஷம்ஸு, ஆதியாத், சூரத்து தக்காசுர், சூரத்து அஸ்ர், சூரத்து குரைஷ், சூரத்துல் லஹப், இந்த மாதிரியான சூறாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லப்படலையா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபில் நெட்டுக்கும் நெடுகிலும் அல்லாஹ் குர்ஆனில் நாயகத்தை பற்றி சொல்லாத ஆயத்தே கிடையாது. எப்படி அப்படின்னு கேட்டால் 2672 இடங்களில் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி குர்ஆனில் பேசுகிறான். அதில் 1203 ஆயத்துக்களில் அல்லாஹ் பேசுகிறான். 1203 ஆயத்துக்களில் அல்லாஹ் பேசுகிறான். 1167 பல்வேறுபட்ட வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் பேசுகிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி. பல்வேறு வார்த்தைகள். ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டா சூரத்து ஷூரா நினைக்கிறேன், அது சூரத்து ஷூரா. அதில் فَلِذَلِكَ فَادْعُ وَاسْتَقِمْ كَمَا أُمِرْتَ وَلَا تَتَّبِعْ أَهْوَاءَهُمْ وَقُلْ آمَنْتُ بِمَا أَنزَلَ اللَّهُ مِنْ كِتَابٍ وَأُمِرْتُ لِأَعْدِلَ بَيْنَكُمْ அப்படிலாம் வருதுல அந்த ஆயத்து. அந்த ஆயத்தில் மட்டும் 13 இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் சொல்லி கேட்டான். 13 இடத்துல. எப்படி எந்தெந்த வார்த்தைகளை அப்படின்னு பார்க்கலாம். பேர் வரலையே, பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பெயர் 4 இடத்துல வருது. சரிங்களா? வெளிப்படையா புனை பேருக்கு அவர்களுக்கு அல்லாஹ் சூடி மகிழக்கூடியது. ஒரு தாய் குழந்தைக்கு செல்லமே தங்கமே அப்படி பேசும் இல்லையா? அல்லாஹ் யா யுகன் நபி, யா யுகர் ரசூல், யா யுகல் முஸ்ஸம்பில், யா யுகல் முத்தஸி, இப்படி சூடி இப்படி பேசுகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த மாதிரியா? அதை தாண்டி இந்த லமீர்கள் என்று உலமாக்களுக்கு தெரியும். லமீர்கள் இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நவுன் ப்ரோ நவுன்லாம் சொல்கிறோம் இல்லையா? பிரதி பெயர் சொற்கள், வாயிப்பு, ஹாதிர், டைரெக்டாக சொல்கிறது, இன்டைரக்டாக சொல்கிறது, காயிபா சொல்கிறது, படர்கையாக சொல்கிறது, அந்த மாதிரி ஃபலிதாலிக ஃபதுஉ, நாயகமே நீங்கள் கூப்பிடுங்க. நீங்கள் யார்? அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஸ்தகீம், நாயகமே இன்னைக்கு இஸ்திகாமத்தாக இருங்கம்மா அல்லாஹ் சொல்கிறான். இஸ்திகாமா நீங்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது கமா உமிர்த்த, நீங்கள் ஏவப்பட்டதை போன்று. 3 இப்படியே போனோம்டா ஒரு ஆயத்தில் மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 13 இடத்துல அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்கிறான். இப்படி குர்ஆன் முழுக்கவே நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால், அதைத்தான் இந்த சமுல் விசால் பாடத்தில் இன்றைக்கெல்லாம் அழகாக ஓதுனாங்க. நம்ம ஓதுனதில் இங்கே மசாயில் மட்டும் சுருக்கி கொள்ளாமல் ஈமானான இந்த விஷயம், மசாயிலுங்கிறது பிற்பாடு தானே, முதலாவது ஈமான்ல நாயகம் நம்மளை மாதிரி சொன்னால் முடிஞ்சு போயிருமே, அல்லாஹ் காப்பாற்றுவானே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேற, அல்லாஹ் சொல்கிறான் உங்களை மாதிரி சொல்லி மலக்குன்னு நினைச்சிடாதப்பா, நான் சொல்கிறத கேட்டு நடக்கணும்னு சொல்கிறான ஒழிய காவிர்கள் தான் நாயகம் நபிமார்கள் நம்மளை மாதிரி சொன்னாங்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொட்டில் அடித்த மாதிரி கேட்குறாங்க, ஐயக்கும் இதில் நீ என்ன நோம்பு சவுமல் விசால பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து, நான் பிடிக்கிறேன்னு நீங்கள் பிடிக்கிறீங்களா? என்ன மாதிரி தான் நீங்களா? என் சக்தி என்ன, என் ஆற்றல் என்ன, என் ஹக்கீகத் என்ன சொல்லாமல் சொல்கிறாங்க. என் ரப்புக்கு எனக்கு கனெக்ஷன் வேறு, என்ன மாதிரி இங்கே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சவுமுல் விசால் பாடத்தின் ஊடாக சொல்லி காட்டுகிறார். என் அருமையான பெருமக்களே, இமாம் சையதுனா முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பகீரத பிரயத்தனமாக கிடைத்த இந்த ஹதீதுகள் ஒரு 4 பேரை நம்மளால் நெஞ்சில் சுமக்க முடியல. திருப்பி ஃபோனில் கேட்குறோம், என்ன பேர் சொன்னீங்க, அது எந்த தெருவு, அவ்வளோதையும் சனதியும் கல்வியில் ஏந்தி இந்த உம்மத்துக்காக அரும்பாடுபட்டு சொன்ன அந்த ஹதீதுகள், ஓதிய ஹதீதுகளை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் பேசுகிற எனக்கும் கேட்குற உங்களுக்கும் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவான். இந்த ஓதிய பாடங்களில் ஐயாமுல் பீல் சம்பந்தமான பாடமும் வரும். அந்த ஐயாமுல் பீல் நோம்பு இருக்குல்ல, பாபு சியாமில் பீலி ثلاث عشرة و4 عشرة و5 عشرة. இமாம் நசீனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அந்த ஹதீது
ஐயாமுல் பீத் நோம்புடைய பாடத்தினுடைய குடும்பத்தை பிறை 13 மாதந்தோறும் பிறை 14, 15 இந்த 3 நாட்கள் நோன்பு பிடிப்பது சம்பந்தமான பாடம் என்று எழுதுகிறார்கள். இதில் உலகத்தில் ஒவ்வொரு ஊர்களையும் பார்த்தா சில பெரியார்கள் தாய்மார்கள் இந்த சவுமுல் பீல ஐயாமுல் பீத் நோம்பை பிடிச்சிடுறாங்க. சில இப்போ இளைஞர்கள் ஒரு சில பேர் பிடிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். இந்த ஐயாமுல் பீல் பற்றி நம்ம சுன்னத்து தானே எல்லாம் போயிடுவோம். சில பேர்கள் அழகா பார்த்துவான் இந்த நோம்பு பாக்கியமான நோம்பு, இந்த நோம்பை சில பேர் பிடிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஹதீஸ் அறிவிக்கும் போது இன்றைய ஓதிய பாடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா மூலமாக வருது, அறிவிக்கப்படுது. சொல்லும் போதே சொல்கிறாங்க, அவுசானி ஹலீலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உற்ற தோழர் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு வசியத்தா 3 சொன்னாங்க. பி தலாதின் 3 விஷயத்தில் ஒன்று என்னன்னு கேட்டால் சுயாமி தலாததி ஐயாமின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதந்தோறும் 3 நாட்கள் நோன்பு பிடிப்பது. வரகாத்தி துஹா, துஹாவுடைய 2 ரகாத் தொழுக. வைனூத்திர கபில அன்னாம், தூங்குறதுக்கு முன்னால் வித்திரு தொழுகிறது. இந்த வித்திரு தொழுகை சம்மந்தமாக லுகாடைய தொழுகை சம்மந்தமாக பேசினோம்னா நேரங்கள் இதாகிடும். அதனால் இப்போ என்னென்னு கேட்டால் இந்த சப்ஜெக்டில் ஐயாமுல் பீத் நோன்பு, இதில் ஐயாமில் பிறை 13, 14, 14 பாடமிட்டு இருக்கிறார் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ். ஆனால் மாதந்தோறும் 3 நோன்பு இந்த ஹதீஸில் வந்திருக்கு. அப்போ இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறை 13, 14, 15 ஐயாமுல் பீத் என்று எழுதியிருக்கிறார் என்றால் மற்ற ஹதீதுகள் மாதந்தோறும் பிடிக்கக்கூடிய 3 நோன்புக்கு விளக்கமாக வேறு ஹதீஸ் நூல்களில் பார்க்குறோம், அது ஐயாமுல் பீத் நோன்பு என்று எழுதுகிறார். இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக மாதத்தில் எந்த நாள் வேண்டாலும் 3 நாள் மாதந்தோறும் நோன்பு பிடிக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஐயாமுல் பீத் என்று பச்சைக்குள்ளரா போட்டு காட்டுறாங்க. பார்த்தீங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லக்கூடிய ஹதீஸில் மற்ற கிரந்தங்கள் வருது, அது ஐயாமுல் பீத் நோன்பு தான் மாதந்தோறும் 3 பிடிக்கிறது. சரி, விஷயம் என்னென்னு கேட்டால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்துக்கிட்டோம்னா மாதந்தோறும் ஐயாமுல் பீத் பிறை 13, 14, 15 இந்த நோன்பை என்னுடைய உற்ற தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வசியத்தா சொல்லி தந்தாங்க, அதை நான் கடைபிடித்து வருகிறேன் என்று செய்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த நோன்பையும் பிடிக்கக்கூடிய பாக்கியத்தையெல்லாம் நமக்கு நசீவாக்கி தருவான். அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகளில் ரிசர்ச்சின் வாயிலாக சொல்கிறாங்க, அந்த 3 நோன்புக்கு ஒரு அறிவியல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே மாதத்தில் 3 நாட்கள் அமெரிக்கா போன்ற பல்கலைக்கழகங்களுடைய ஆய்வு என்னென்னா விரதம் இருக்குது, அவன் பாணியில் பட்டினி போடுறது. ஒரு நாளைக்கு பட்டினி போட்டால் 10 நாள் வயிற்றில் உள்ள கழிவுகள் எல்லாத்தையும் கழித்து விட்டுரும், ரத்தம்லாம் சுத்திகரிக்கப்படுதான். அப்போ 3 நாங்கும் போது 3 நோம்புங்கும் போது ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக சுத்தமாகிடும். அதில் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் அமீர் சாலிஹ் என்று ஒரு டாக்டர் இருக்கிறார், சொல்கிறார், இதை பற்றி கொஞ்சம் விவரித்து எழுதுகிறார். இதுபோக மேற்கத்திய நாடுகளில் சில ஆய்வுகள் தரவுகளை வச்சு சொல்கிறாங்க, இந்த ஃபுல் மூன் இருக்குல்ல பௌர்ணமி, அதனால் பிறை 13, 14 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒன்றா ஆயிஷாமா அருகில் இருக்கிறாங்க, நவரல் ஹபர நிலவை பார்க்குறாங்க, நாயகம் பார்த்துட்டு இஸ்தாயிதி பில்லாஹி மின் ஷர்ரி ஹாதா திரும்பியில் வரக்கூடிய ஹதீஸ், ஆயிஷா இந்த மேலே இருக்கிற இந்த நிலவு இதன் மூலமாக ஏற்படக்கூடிய கெடுதியை விட்டு நீ அல்லாஹ்ட பாதுகாப்பு தேடிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நிலவின் மூலமாக எதுவும் கெடுதல் வருமா? நம்ம சொல்லுவோம் அப்துல் காருக்கு அமாவாசைக்கு சம்மந்தம் இருக்காருலாம் கேட்போம், பண்ண முடியும். அது வேற ஒரு ட்ராக்கில் வியூவில் பேசுகிறது. ஒரு சில விஷயங்கள் சம்மந்தம் இருக்குது. ஏன்னு கேட்டால் சில நடைமுறைகளை பார்க்குறாங்க, சில விஷயங்களை இந்த ஃபுல் மூன் அன்றைக்கு சில பிரச்சனைகள் அதிகமாக வழக்குகள் வருதான். போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் வழக்குகள் வந்திருக்கான். மேற்கத்திய நாடுகளில் உள்ள ரிசர்ச், ஆக்சிடென்ட் கேஸுகள், அடிதடி கேஸுகள், கோபத்தில் சண்டையை போடுறது, பொண்டாட்டிகிட்ட சண்டை போடுறது, இந்த மாதிரி வழக்குகள். ஏன்னா அந்த அன்னைக்கு முழு நிலவு அன்னைக்கு நீர் மட்டங்கள் உயரும் சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, கடல்லாம் தண்ணி உயர்ந்திருக்கு, நீர் மட்டங்கள் உயரும். மனிதனுடைய உடம்பு எல்லாமே நீரால் தான் அல்லாஹ் ஃபேஸ் மட்டமாக அமைச்சிருக்கிறான். ஜஅல்னா மினல் மாஇ குல்லி ஷைஇன் ஹய்ய், அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சது நீரால். ஒரு 70-80% வந்து நமக்கு நீரில் அமைஞ்சிருக்கு உடம்பு. அந்த முழு நிலவு அன்னைக்கு நம்முடைய உடலால் உளவியல் ரீதியில் நிலைகள் மாற்றம் அடைகின்றது, ரத்தம் வேகமாக ஓடும். இந்த மாதிரியான சில மாற்றங்கள் இருக்குது. அந்த மாற்றத்தை ஒரு மெடிடேஷன் கொடுக்கணும், ஒரு கண்ட்ரோல் பண்ணணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 நோம்பு அந்த நாளில் பிடிக்க சொன்னது, அதை பிடிக்கின்ற பொழுது அந்த உடல்நிலைகளை ஒரு ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு, ஒரு சரியாக வச்சுக்கிறதுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவோ இல்முல் அவ்வலீன் வல் ஆகிரீன் அல்லவா, முன்னோர்கள் பின்னோர்களுக்கெல்லாம் வழங்கப்பட்ட எல்லா இல்மும் இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கேன்.
முன்னாடி உள்ளவங்க பின்னாடி உள்ள இல்மு எல்லாம் இவங்களுக்கு இருக்கு. அந்த தொலைநோக்கு பார்வையோடு தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயாமுல் பீதில் இந்த நடைமுறை காலத்தை ஒட்டி பார்க்கின்ற பொழுது ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐயாமுல் பீத் நோன்பு பிடிக்க சொல்லுகிறாரா அப்படிங்கிற அந்த செய்திகளை எல்லாம் நாம் உள்வாங்கி பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீதுகளை நடந்து கடந்து சுமந்து தந்த இமாம்னா புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி தந்த இந்த பாடங்களை, இந்த சுன்னத்தான நோன்புகளை எல்லாம் எடுத்து நடத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அது அருமையான பெரியவர்களே, மேன்மக்களே, கடைசியாக நான் வரும்பொழுது கிதாபுல் புயூ வியாபார சம்பந்தமான பாடம் ஓதுனாங்க. சில பேர் புயூ இப்போ தான் புய்யுக்கு வந்திருக்கா, எவ்வளோ நேரம் ஓடும் வியாபாரம் வச்சு, நேரங்கள் கடந்துருச்சு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் புய்யுடைய பாடங்கள் தொடரும். அப்பொழுது இன்ஷா அல்லாஹ் விரிவாக பேச. புய்யுடைய பாடங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது மட்டுமல்லாமல் இந்த காலத்திற்கு வியாபாரம் சம்மந்தப்பட்டு எவ்வளவோ ஹலால் ஹராம்கள் பார்க்காம அதில் எழுதுவார்கள். தொடர்ந்து ஹலால் ஹராம் ஷுபுஹாத் வியாபாரங்களில் சந்தேகத்திற்கிடமான விஷயங்கள் ஷுபுஹாத் என்று எழுதுவார்கள். இது கூடுமா இது கூடாதான்னு தெரியலையே, நான் அதில் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், இதில் பண்ணியிருக்கிறேன், ஆன்லைனில் பண்ணுறேன், இது இப்போ கரன்சிகள்லாம் வெவ்வேறு டிஜிட்டல்னு சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் புயூ சம்பந்தமான பாடங்கள் நாம் அறிவது கட்டாயம், காலத்தின் கட்டாயம்தான். இன்ஷா அல்லாஹ் அந்த பாடங்களை பேசுவதற்குண்டான கால நேரமும் அவகாசமும் சூழலும் இல்லாத பட்சத்திலே அந்த பாடத்திலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன சில விஷயங்களை இமாம்னா புகாரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. பாபு திக்ரில் ஹையாத்தின்னு எழுதுறாங்க, பாபு திக்ரி நசாஜின்னு எழுதுறாங்க. இப்படி ஒன்று ஒன்றா எழுதுறாங்க. அதில் ஒரு வரிசையாக ஒரு 3 பாடங்கள் வரும். அது என்னென்னு கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைலர் அவரை பற்றி உள்ள ஒரு பாடங்கள் எழுதுவாங்க. நம்ம அடிக்கடி எல்லா மிலாது விழாக்களையும் பேசப்படக்கூடிய ஹதீஸ். ஒரு டைலர் சஹாபி ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு விருந்து கொடுப்பாங்கல்ல, ஸல்லல்லாஹு போய் சுரைக்காய் போய் விரும்பி சாப்பிடுவாங்கல்ல, அதுலேருந்து அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நானும் சுரைக்காய் ரசிகனாக மாறிட்டாங்கிறார் அந்த ஹதீஸ். அதுக்கடுத்து தொடர்ந்து பாபு திக்ரி நஸ்ஸாஜி நெசவாளர் சம்பந்தமாக ஒரு பாடங்கள் எழுதுவாங்க. தாய்மார்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அம்மா ஒரு சஹாபி பெண்மணி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன் கையாலேயே ஒரு புர்தாவை ஒரு சால்வையை கையாலே நெய்ந்து பெருமிதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில், நாயகமே நான் உங்களுக்காக நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அவர் சொல்லாங்க, நசஜ்து ஹாதிஹி பியதி, என்னுடைய கையாலேயே நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன், உடுத்திக்கிறேன்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அதுதான் அவர் தலைவர், தனி தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு டைலர் கூப்பிட்டாங்களா விருந்துக்கு போனா அவங்க இது பார்க்கல, இது என்ன செய்யுது, ஈகோ பார்க்க மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவின் பேரரசு சிகாரம். ஒரு டைலர் விருந்து கூப்பிட்டாங்களா, அதுக்கு எழுதுவாங்க, விளக்கு எழுதுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விரும்பினாங்களோ அந்த சுரைக்காயை, நானும் சுரைக்காய் விரும்பி ஆயிட்டேங்கிறாங்க அனஸ் ரலியல்லாஹு. அதுதான் முஹப்பத். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் முகப்பத்து பட்டாங்களோ அதையும் முகப்பத்து பட்டார்கள் சஹாபாக்கள். அது மாதிரி தான் இந்த சஹாபியத் பெண்மணி யாரை சொல்லலாம், நான் என் கையாலேயே செஞ்சுட்டு வந்ததுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பெருமிதமாக போட்டாங்க. அந்த அம்மா மனசு சந்தோஷம் இல்லை. போட்டுட்டு வந்தவொடனே அடுத்த செகண்ட் பார்த்தா ஒரு சஹாபி வந்தாங்களே, யாரை சொல்லலாம், எனக்கு அதை கொடுங்க, யாரை சொல்லலாம், நான் அதை கொடுத்துன்னு ஆசையாக இருக்குன்னு கேட்குறாங்க. இன்றைக்கி ஓதப்பட்ட பாடங்களை ஹதீஸ் தான். அப்போ சஹாபாக்கள்லாம் கடிஞ்சிக்கிறாங்க, என்ன ரசூலுல்லாஹ் பிரியமாக உடுத்திட்டு வந்திருக்கா, அதை போய் கேட்குறா. வல்லாஹி மாசால் அவங்க சொல்கிறாங்க, லக்கத அலிம்த அன்னஹு லா யருது சாயின், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் கேட்டாலும் மறுக்காமல் கொடுத்துருவாங்களே, தெரிஞ்சுக்கிட்டே போய் கேட்குறீங்க. அதுக்கு இந்த சஹாபி சொன்னாங்க, வல்லாஹி மா சால்துஹு இல்லா லி தகூன கஃபனி யௌம அமூத்து, எனக்கு தெரியும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஏன் அதை நான் கேட்டு வைக்கிறேன் தெரியுமா, என்னுடைய மௌத்துக்கு கஃபனாக நான் அதை அணியணும், அவங்க பரக்கத்து வேணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன். இப்படி முஹப்பத்து ரசூல். அது மாதிரியா ஒரு டைலராக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்பட்டிருக்கிறாங்க, விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஒரு நெசவாளர் ஒரு பெண்மணி கூப்பிட்டுருக்கிறாங்க. அது மாதிரி அடுத்த பாடங்களில் பார்க்கலாம். பாபு நஜ்ஜார் ஒரு தச்சர் இந்த ஹதீஸை அதிகமாக கவிதையாக பாடல்களாக படிப்பாங்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு மெம்பர் செஞ்சு கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் செஞ்சு தரவான்னு கேட்டது தாய்மார்களே, ஒரு அன்சாரி சஹாபியத் ரலியல்லாஹு தஆலா அம்மா தான் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்கள் நிற்கிறீங்களே, குத்பா ஓதும் போது ஒரு பேரிச்ச மரக்கட்டையில் நிற்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு நிற்கி உட்கார்ற மாதிரியா நிற்கிற மாதிரியா, உங்களுக்கு தோதுவா நான் ஒரு மெம்பரை செஞ்சு தரட்டுமான்னு கேட்டாங்கல்ல, ஒரு சஹாபியத் பெண்மணி தான். அப்போ அந்த பழைய பேரித்த மரக்கட்டையை ஓரமாக வச்ச உடனே இமாம்னா புகாரி ரஹ்மத்துல்லாஹ் புகாரில் மடக்கி இந்த ஹதீஸை பல்வேறுபட்ட பாடங்கள் தலைப்பின் கீழாக கொண்டு வருவாங்க.
இங்கே வியாபார பாடத்திலையும் கொண்டு வருவாங்க. அப்படி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, மரக்கட்டையா இருந்து மரக்கட்டை கூட மாணவியின் மீது பிரியப்பட்டதே அப்படி சொல்லிட்டு இந்த பாடத்திலையும் முஹப்பத்தர் ரசூலை ஊற்ற மாதிரியா சொல்லி தந்திருக்கிறாங்க. என் அருமையான பொதுமக்களை, பெரியவர்கள், சகோதரிகளே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அளப்பரிய அன்பு கொண்டதின் காரணமாக அவ்வப்போது புகாரிலே ஒவ்வொரு பாடங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது சார்ந்திருக்கக்கூடிய முஹப்பத்தை எல்லாம் ஊட்டுவார்கள். அதோடு என்னுடைய விளக்க உடைய இறுதிக்கு வந்துவிட்டேன். கடைசியாக ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாக்களை நாம் எடுத்து நடப்போம். அதற்கு முன்பாக ஒரு போனாக ஒரு பெரிய இமாம் ஷஹீத், சிரியாவில் ஷஹீதானவங்க அண்மை காலத்துக்கு முன்னாடி ரமதான் அஸ்ஸாயித் ரமதான் பூத்தி ரஹிமஹுல்லா சொல்லுவாங்க. இன்றைக்கி சில பேர் இத்திபாவுர் ரசூலை மட்டுமே பேசுகிறாங்க. இத்திபாவுர் ரசூல் பேசுகிறாங்க, இத்திபாவுர் ரசூல் வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இத்திபாவுர் ரசூலுக்கு அசாஸ் என்ன தெரியுமா, வாஹித் என்ன தெரியுமா, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றணுங்கிறதுக்கு அடிப்படை உந்துதல் என்ன தெரியுமா, தூண்டக்கூடியது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முஹப்பத்து ரசூல் தான். ஏனென்றா சொல்லிட்டு சொல்கிறாங்க, சில பேர் இத்திபாவுர் ரசூலை பற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்னா இந்தியாவில் ட்ரெயினில் தாவா, பஸ்ஸில் தாவான்னு சொல்லிட்டு ஒளிபெருக்கி தூக்கி போட்டுக்கிட்டு அல்லாஹ் ஒருத்தன் சொல்லிட்டு இன்றைக்கி எந்தெந்த ஸ்தலங்களில் போய் வாசலில் நின்றுக்கிட்டு என்ன ஃபாசிஸ்ட்டு கூட கை கொடுத்து எப்படிலாம் படுவா பேசிக்கிட்டு இருக்க தமிழகத்தினுடைய நம்ம ஒரு தலைகுனிவான செய்திகளை பார்க்குறோம், வேதனை படைகிறோம். மதரசாக்கள் தீவிரவாத இடமும் பேசுகிறான். ஒரு சாயம் ஆண்டாயம் ஒரு நேரத்தில் ட்ரெயின் தேவா அப்படின்னு என்னன்னா சயீத் ரமதான் பூத்தி ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, சில பேர்கள் வஹாபிகள் பார்க்குறோம் இத்திபாவுர் ரசூல் தேவை இத்திபாவுர் அந்த, ஆனால் அந்த இத்திபாவுர் ரசூலுக்கு அடிநாதம் உந்துதல் என்ன தெரியுமா? முதலாவது முஹப்பத்து ரசூல் தான். அந்த முஹப்பத்து ரசூல் எப்படின்னா உள்ளத்திலிருந்து வர வேண்டும், அந்த உள்ளத்திலிருந்து அந்த பேரன்பு வர வேண்டும் நாயகத்தின் மீது. அந்த முஹப்பத்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் இத்திபாவுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை வழி நின்று எடுத்து நடப்பார்கள். உண்மையான முஹப்பத்து வரும்பொழுது அந்த முஹப்பத்து தான் முக்கியமானதாக இருக்குது. இவ்வளோ நேரம் நாம் பேசிய இந்த நோன்பினுடைய மாண்புகள் தாஜில் இஃப்தாராக இருக்கட்டும், சௌமு விசாலாக இருக்கட்டும், இந்த நோன்பினுடைய பாடத்தின் ஊடாக நாயகத்தினுடைய மாண்புகளை பேசுவதற்கும் அதை கேட்பதற்கும் அல்லாஹ் பாக்கியமாக்கி தந்ததற்கு எனக்கு இங்கே வாய்ப்பளித்த இந்த புகாரி ஷரீஃப் கமிட்டியினுடைய மஜ்லிஸினுடைய கமிட்டியுடைய நிர்வாகிகளுக்கும் அதற்கு என்னை பரிந்துரைத்த முதல்வர் பெருந்தகை அவர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
صل وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. அருளன்பு பண்பின் அறவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகிறேன் அல்லா. அவரது தூதரை அவனியில் வந்துதித்த அண்ணல் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுதமணி மொழிகளம் அல் ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி கிரந்தமதை அகங்குளிர ஓதிலும் ஆமீன மாமன்றம் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையின் 99ஆம் ஆண்டின் 8ஆம் தினமான இன்று ஓதப்பட்ட நபிமா மணிமொழிகளுக்கான விளக்க உரையினை அபிராகம் தாருல் அர்கம் ஹஃபுல் மதரசாவின் முதல்வர் கண்ணியத்திற்குரிய மௌலவி எம் ஸைனுல் ஆபிதீன் ஆலிம் நூரி அவர்களால் விளக்க உரை வழங்கப்பட்டு வள்ளியையவனின் நல்லருள் நிறைவாய் சூழ நடிசிறப்போடு நிறைவடையும் தருவாயில் இன்றைய மஜ்லிஸ் அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் இங்கு ஓதப்பட்ட ஸஹீஹுல் புகாரி கிரந்தத்தின் பொருட்டினால் நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கியிருக்கும் ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை ரஜபு பிறை 9 நாளை ஓதப்படும் நபிமா மணிமொழிகளுக்கு விளக்க உரையினை தீவுத்தெரு மாதிகுல் ஜலாலியா மகளிர் அரபிக் கல்லூரியின் முதல்வர் கண்ணியத்திற்குரிய மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் டிஎஸ்ஏ ஜசீமுல் பக்ரி ஆலிம் ஃபாசி ஃபாதில் ரஷாதி அவர்கள் வழங்க உள்ளார்கள். எனவே பொதுமக்களும் பெருமக்களும் குறித்த நேரத்திற்கு மஜ்லிஸிற்கு ஏகி அல்லாஹ்வின் அருளையும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியும் பெற்ற உங்களை அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து இன்றைய மஜ்லிஸின் செலவினை மர்ஹூம் அல்ஹாஜ் எஸ்என் சுல்தான் அப்துல் காதிர் அவர்களின் குடும்பத்தார்கள் ஏற்றுள்ளார்கள். அன்னவர்களின் குடும்பத்தின் ஹக்கில் துஆ செய்வதோடு அன்னவர்களின் குடும்பத்தைச் சார்ந்த மர்ஹூமாக்களின் பெயரில் யாசின் ஹத்தம் ஓதி ஈசால் தவாப் செய்யுமாறும் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து சில அறிவிப்புகள். நமது மஜ்லிஸின் உள்ளூர் வீட்டு உண்டியல் வைத்திருக்கும் பெருமக்கள் அதனை மஜ்லிஸின் அலுவலகத்தில் வழங்கி ரசீது பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்றாடம் பேசப்படக்கூடிய உரைகள் நமது மஜ்லிஸின் யூடியூப் சேனல் மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் என்ற சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. வர முடியாதவர்கள் அதனை பார்த்து பயன்பெறுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். மஜ்லிஸின் அறிவிப்புகள் ஒட்டப்படக்கூடிய அந்த காகிதங்கள் கிழிக்கப்படுகிறது. பெண்கள் பகுதியில் பெண்கள் கமிட்டியினர் சற்று கவனம் எடுத்து அதனை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم. لا سمع الله على صراط مستقيم. وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون. أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى وهو الخلاق العليم. إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون. فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون. صدق الله العظيم. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. الحمد لله رب العالمين حمدا طيبا مباركا فيه على كل حال حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله
اللهم صل على محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب، حجة البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم كما شرفتنا بالسماء حديثه القديم واهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأنا وسمعنا مقرين بالعجز طاعة بمعناه. اللهم كما أكرمتنا بسماء الفاضل وجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى أفهامنا بعيد معاني ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك بما جاء به هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا. اللهم أوصل من ثواب ما قرأنا من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة بركة شاملة ورحمة كاملة متصلة مرضية مقبولة منا إلى روح سيدنا ونبينا حبيبنا وشفينا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين، ثم إلى أرواح المؤسسين والواقفين والناصرين والسائرين هذا المجلس الشريف الكريم. اللهم أوصل بثواب ما قرأنا من كلامك العزيز هادية واصلة ورحمة نازلة بركة شاملة ورحمة كاملة متصلة مرضية مغفورة سيدنا نبينا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والفقهاء والشهداء والصالحين، ثم إلى أرواح من نبيناهم أجمعين. اللهم اغفر لهم وارحمهم وآنس وحشتهم وارحم غربتهم نبذ ضريحهم وتقبل من حسناتهم وتجاوز عن سيئاتنا وسيئاتهم واغفر ذنوبنا ذنوبهم واجمع بيننا وبين في جنات النعيم. اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورهم حفرة من حفر النيران. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم بلغ مرادنا مراد المسلمين وقض حاجاتنا وحاجات المحتاجين بل هو الله قادر ولا تقضي حاجتي وحاجاتنا في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم إنا نسألك الصحة والعفة والأمانة وحسن الخلق والرضا بالقدر. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان برحمتك يا أرحم الراحمين. ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صلى الله